Hello my dear warriors, good morning, good morning. Tell me whether the audio and video is clear. Good morning pasangla. Good morning, good morning. Yes, welcome back, welcome back. Good morning my dear warriors, very good morning. யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க கட 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 கடன்னு சாட்டில் ஒரு குட் மார்னிங்கை போட்டு உன் பேரை போட்டு பார்க்கலாம். அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். கட 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 கடன்னு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், யார் யாரெல்லாம் இருக்கீங்க பேரெல்லாம் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்கள் பேரை போடுங்க சாட்டில் உங்கள் பேரை போடுங்க. சிவதாரணி, ஓகே. வேறு யார்? சஞ்சீவ், பிரேம், சர்வேஷ், சூர்யா, சாந்தனு, குட். கார்த்திகேயன், ஓகே. இப்போ நிறைய பேர் இருக்கீங்களே, மோர் தேன் வி ஆர் கிராஸ் 100 கிராஸ் பண்ணிவிடோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ், குட். சூப்பர், சரியா? ரைட், குட் மார்னிங். நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் பசங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 மார்க் கொஷின், ரைட்டா? சயின்ஸில் நம்மளுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் 2 மார்க், அதுக்கப்புறம் 4 மார்க், அதுக்கப்புறம் 7 மார்க் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா மார்க்கிங் ஸ்கீமு. ஆனால் இந்த 4 மார்க்குக்குள்ளே என்ன இருக்குது, இந்த 4 மார்க்குள்ளே என்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். 4 மார்க்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் 4 மார்க்குள்ளே போய் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 மார்க்ஸ் கொஷினாக தான் இருக்குது. மேக்ஸிமம் 2 மார்க்ஸ், 1 or 2 கொஷின்ஸ் 4 மார்க்காகவும் இருக்குது. நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி இந்த எல்லா கொஷின் பேப்பரையும் எடுத்து பார்க்குறப்ப ஒரு 75% 2 மார்க்காக தான் இருக்குது. மீதி இருக்க 25% தான் 4 மார்க்காக இருக்குது. ஸோ நேற்று நம்ம படித்தது 2 மார்க் பத்தாது, அதை தாண்டி இப்போயும் என்ன பண்ணணும், நம்ம இன்னும் நிறைய 2 மார்க் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணலையோ இப்போவே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சாட்டில் ஒரு ஃபயர் போட்டு பார்க்கலாம். சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், சாட்டில் ஃபயர் போடுங்க. சூப்பராக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த செக்ஷனை. சரியாப்பா? குட் மார்னிங். எஸ், இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், கேன் ஐ ஹேவ் சம் ஃபயர் இன் தி சாட்? குட் குட், சூப்பர், ரைட்டா? சாட்டில் ஃபயரோடு இருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், நேற்று நைட்டு நடந்த கிளாஸோட பிடிஎஃப், இப்போ நடக்க போகிற கிளாஸோட பிடிஎஃப், இது ரெண்டுமே இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு 1 day ஸ்டடி பிளான் வீடியோ வரும், அதில் நான் கொடுத்துருவேன். சரியா? இது எல்லாமே நீங்கள் எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்? உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணுறியா? நம்ம சேனலை ஓப்பன் பண்ண உடனே ஹோமு, வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு இப்படி எல்லாமே இருக்குமா? இதில் என்ன பண்ண, வீடியோஸ்குள்ளே வீடியோஸ்குள்ளே போயிட்டேன்னா இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். சரியா? இது 2 days ஸ்டடி பிளான் வீடியோ. இந்த 2 days ஸ்டடி பிளான் வீடியோவை நீ எடுத்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும். 2 days ஸ்டடி பிளான் வீடியோவில், ஸோ ஸ்டடி பிளான் வீடியோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹாஃப் இயர்லிக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு எல்லா டீட்டெயில் வந்துடும். ரைட்டா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் என்ன, இன்றைக்கி என்ன நடத்த போகிறேன், நாளைக்கு என்ன நடத்த போகிறேன், இன்றைக்கி சாயங்காலம் என்ன நடத்த போகிறேன் அப்படின்னு. ஸோ எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் பிடிஎஃப்பை பாதியிலே ஓப்பன் பண்ணிவிட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறேன். பிடிஎஃப் லாஸ்ட் வரைக்கும் போய் பாருங்கள். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் யூ கேன் see that இதில் பாருங்கள் 12 1 வேர்டு, அதுக்கப்புறம் 2 மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மோஸ்ட்டாக எல்லாமே பாருங்கள் 2 மார்க். 24ல் ஏபி மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது, ஏபி இருக்குது. இங்கே எத்தனோபாட்டனின்னு ஒரு கொஷின் 4 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபி, அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த கொஷின்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? ஸோ ஈவன் 7 மார்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் இங்கே ஃபுல்லாக 7 மார்க் இருக்கக்கூடிய கொஷின் இந்த கொஷின் பேப்பரில் ஒன்று கூட இல்லை. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டாக தான் இருக்குது. அடுத்து 2வது கொஷின் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஏபி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஷின் 2 கொஷின் இருக்குது நம்மளுக்கு 4 மார்க்கில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏபியாக தான் இருக்குது. ஸோ பசங்களா இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இங்கே பாருங்கள் இதில் 2 மார்க்கு அதுக்கப்புறம் 4 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதிலலாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி 3 கொஷின் பேப்பர் பார்த்தோம். அதில் ஒரு கொஷின் பேப்பரில் மட்டும்தான் இப்படி ஃபுல்லாக பெரிய பெரிய கொஷினாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஷின் பேப்பர், எல்லாமே பெரிய பெரிய கொஷின் பேப்பராக பெரிய பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 4 மார்க்கில் இங்கே பாருங்கள் இது 2 மார்க்கு அதுக்கப்புறம் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா என்ன எல்இடி இன்றைக்கி சாயங்காலம் என்ன 4 மார்க் கொஞ்சம் இங்கே அதில். ஸோ அப்போ ஈக்குவல் ப்ரப்போசிஷன் இருக்குது. ஒரு சில கொஷினை டேரெக்டாக 4 மார்க் இருக்குது, ஒரு சில கொஷினை 2 மார்க்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க்கில் எதெல்லாம் நம்மளுக்கு 4 மார்க்கில் வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, முதல்வன் பேட்ச்க்கு பே பண்ணிங்க, ஆனால் தீமின்னல் வந்திருக்கா. அது எப்படி தீமின்னல்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? முதல்வன் பேட்ச்க்கு பே பண்ணால் எப்படி தீமின்னல் வரும்? சரியா? ஓகே, 11th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ மேக்ஸ் எக்ஸாம் தான் எடுத்து மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரேன் கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி நாள் வருவேன், நாளைக்கு ஈவினிங் மோஸ்ட்லி வரேன். 10th சயின்ஸ் டாப் 4 மார்க்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? ஸோ பிடிஎஃப் வேணுங்கிறவங்களாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டரில் நீ ஆஃப்லைன் சென்டரில் போய் ஃபவுண்டேஷன் கோர்ஸு அல்லது அடுத்து 11th 12th நீட் ஜே படிக்கணும்னு நினச்சேன்னா தாராளமாக நீ என்ன பண்ணலாம், போய் சேர்ந்துக்கலாம். நம்மளோட வேதாந்தோட பிரான்ச்சஸ் பார்த்தேன் அப்படின்னா இப்போ நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வருஷம் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா? ரைட், பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ண மறந்துடாது. டிஃபைன் 1 கேலரி. 1 கேலரினா என்னது? one calorie is என்னது? 1 calorie is defined as the amount of heat energy, right? Amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 gram water எடுத்துக்க போகிறேன். 1 gram வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸ் நான் டெம்பரேச்சரை ஏற்றணும். நல்லா கவனிங்க, ஒரே 1 கிராம் வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை நான் ஏற்றுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது. எவ்வளோ வாட்டர்? 1 கிராம் வாட்டர். 1 கிராம் வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும். ஹீட் கொடுக்க அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஹீட் பண்ணால் தானேப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், அந்த ஹீட் தான் 1 calorie. 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 gram of water through 1 degree Celsius. ரைட்டா? 4 மார்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, 4 மார்க் முடிச்சதுக்கப்புறம் தான் வரும். 4 மார்க் இருக்காது இப்போதைக்கு. சரியா? ரைட், நெக்ஸ்ட். when mention 2 cases in which there is no Doppler effect, UPM. what is this UPM pa? what is this UPM? UPM question pa, this is UPM. UPM na enadhu? what is UPM? ultra pro max question. சரியா? one of the most important question, very very important question. 2 cases in which there is no Doppler effect sound irukkudu. when the source and the listener both are at rest. ரைட்டா? சோர்ஸ் நான் பேச போகிறேன். கிளாஸ் ரூமில் உன்னோட டீச்சர் நின்று உன் பக்கத்தில் நின்று பேசுகிறவங்க டீச்சர் தான் என்னது? சோர்ஸு. அதை கேட்கக்கூடிய நீ தான் என்னது? லிசனர். அப்போ சோர்ஸ் அண்ட் லிசனர் போத் ஆர் இன் ஸ்டேஷ்னரி பொசிஷன், 2 பேருமே அசையாமல் இருக்கீங்க. அப்போ டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. அதே நேரத்தில் நீனும் உங்கள் டீச்சரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டே இருக்கப்ப பேசுகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போயும் டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. ஸோ லிசனரும் சோர்ஸும் வேறு டைரெக்ஷனில் போகிறாங்க, இல்லை ஒருத்தவங்க ஸ்டேஷ்னரியாக இருக்காங்க, ஒருத்தவங்க நகண்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் டாப்லர் எஃபெக்ட் வரப்போகுது. அப்போ டாப்லர் எஃபெக்ட் எப்போல்லாம் வராது? whenever the source and the listener both are at rest, 2 பேருமே ரெஸ்ட்டில் இருக்கப்ப, அல்லது எஸ் அண்ட் எல் மூவ் இன் சச் a way that the distance between them remains constant. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் காமனாக இருக்க மாதிரி மூவ் ஆனாங்க அப்படின்னா that is called source and listener சேம் ஸ்பீடில் அல்லது சேம் டிஸ்டன்ஸில் பேசிகிட்டே போனாங்கன்னா அப்போ டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. there is going to be no Doppler effect. சரியா? டாப்லர் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறது நல்லா கேட்குதா?
இப்போ பாரு நான் மைக்கு பின்னாடி வச்சுட்டேன் உனக்கு கேட்கல. அப்போ டிஸ்டன்ஸ் கூடுறப்ப உனக்கு வந்து சவுண்டு ரீச் பண்ணதில் அந்த ரீச் பண்ணுற சவுண்டில் வேரியேஷன் இருக்கா? இந்த மாதிரி டிஸ்டன்ஸை பொறுத்து சவுண்டு வேரியேஷன் ஆகிறதுக்கு பேர் தான் டாப்லர் எஃபெக்ட். நான் இப்படி பக்கத்தில் வச்சு பேசுகிறப்ப உனக்கு நல்லா கேட்கும். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பின்னாடி கொண்டு போயிட்டேன்னா அப்போ நான் பேசுகிற சவுண்ட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் இதான் எனது லிசனர். இப்போது இதானே நீ தானே கேட்குற, நீ இது வழியாக தானே கேட்குற. அப்போ நீ கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் சரியா? ஓகேவா? சூப்பர், கிளியர். அதுதான் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஷின், கிவ் எனி டூ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு ஐசோடோப்ஸ் ரைட்டாக கிவ் எனி டூ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். எதெல்லாம்? த ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் helps to increase the productivity of crops. ரைட்டா? பாஸ்பரஸ் என்ன பண்ணுதா? கிராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டு கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் பாரசைட்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? இன்செக்ட்ஸை கொள்கிறாரு, நிறைய பூச்சிக்கொல்லிலாம் நம்ம சொல்கிறால இன்செக்டிசைடு பெஸ்டிசைடுலாம் சொல்லுவோம், அது எல்லாமே தான் சரியா? அப்போ டு கில் இன்செக்ட்ஸ் அண்ட் பாரசைட்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் agricultural products, prevent sprouting and spoilage. Right? Sprouting and spoilage of onions, potatoes and grams. Right? முளை விடுதல் ஈஸியாக என்னது? ஈஸியாக முளைச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் கிராம்ஸ் முளைக்காமல் இருக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ரேடியோ ஐசோடோப் பாஸ்பரஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் நிறைய ரேடியோ ஐசோடோப்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பாரசைட்ஸை கொள்றதுக்கு அல்லது அது வந்து என்னது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் சேவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொடக்டிவிட்டினா விளைச்சல்னு அர்த்தம். அதிகமான மகசூல், அதிகமான விளைச்சல், நிறைய கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நிறையா விளைச்சல் கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். ரைட்டா? என்னது அடுத்த கொஷின்? வாட் இஸ் கிரிட்டிக்கல் மாஸ்? கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்னன்றது தான் ரெண்டாவது கொஷின். த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல், த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் மாஸ். என்ன கொடுத்துருக்காங்க? த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் மாஸ். அதுக்கு பேர் தான் என்னது? கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It depends on the nature, density and size of the fissile material. இப்போ என்னது? இதை பொறுத்தா இருக்கா? நேச்சர் அண்ட் டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் தி ஃபிசைல் மெட்டீரியல். யாருங்க ஃபிசைல் மெட்டீரியல்? ரைட்டா? யாருங்க ஃபிசைல் மெட்டீரியல்? ஃபிசைல் மெட்டீரியல்ங்கிறவங்க யாருன்னா யார் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கோ நியூக்ளியர் ஃபிஷனுக்கோ ஈடுபட போகிறாங்க, யார் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போக போகிறாங்க, அவங்கள தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? we are going to call them as a fissile material. அப்போ மினிமம் மாஸ், செயின் ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் தேவைப்படுது. அந்த மாஸ் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? அந்த மாஸ் தான் நம்ம மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுதான் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்ல போகிறோம். சரியா? என்னது? யுரேனியம். வெரி குட். யுரேனியம். சூப்பர். வெரி குட். யுரேனியம் இஸ் ஒன் ஆஃப் த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல். சரியா? சூப்பர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர். அது எப்படி, என்ன நேச்சரில் இருக்குது? சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கா, அதோட டென்சிட்டி எப்படி இருக்குது, அதோட சைஸ் என்ன, அதை பொறுத்து எல்லாமே மாறப்படும். வாட் இஸ் அட்டாமிசிட்டி? நான் முன்னாடியே சொன்னேன், திஸ் இஸ் UPM அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின். ஆல்ரெடி 2 மார்க்கில் தனியாக கேட்டிருந்தாங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க பார். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in the molecule is called atomicity அப்படின்னு. அடுத்து, a solution in which no more solute. எதுக்கு இந்த கொஷின் பண்ணி நான் ஆன்சர் எழுதுகிறோம்? வாட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன? சஸ்டெயின்னா என்ன அப்படின்னா அது வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்? டு சஸ்டெயின். சஸ்டெயின் அப்படின்னா தன்னை அதுக்கு ஏற்ற மாதிரி வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அது அந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அந்த தன்னை நிலைப்படுத்தி கொள்ளுதல், தன்னை வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறது, அந்த இடத்துல அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? சஸ்டைன்னு சொல்ல போகிறோம். செயின் ரியாக்ஷனுக்கு சஸ்டெயின் பண்ணணும், அந்த இடத்துல நிற்கணும், அது வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல நின்று அது பேசணும், அது அந்த இடத்துக்கு அக்செப்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி
சரி ஆப்பில் ஷெட்யூல் பண்ணலைன்னா கிளாஸ் இருந்திருக்காது பிரியா. ஸோ ஷெட்யூல் ஏற்கனவே நைட்டே ஷெட்யூல் ஆகிருந்துச்சா? ஸோ நைட்டே ஷெட்யூல் ஆகிருந்தால் இருந்திருக்கும், இல்லை அப்படின்னா இருந்திருக்காது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணுங்கள், கிளாஸ் ஷெட்யூல் ஆகிருக்கா இல்லையா. மேம் சொல்லியிருந்திருப்பாங்க, பட் டியூ டு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இதனால இருந்திருக்கும். ஷெட்யூல் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் ஆகலைன்னா கிளாஸ் இருந்திருக்காது. ஸோ அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னது? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, number of atoms, a solution in which no more solute can be dissolved. no more solute என்னது? இதுக்கு மேலே உங்களால் எந்த விதமான ஒரு சொல்யூட்டோ ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டம்ளர் பாலில் அல்லது ஒரு டம்ளர் தண்ணியில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணலாம், 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. அப்போ 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறப்ப அந்த பாலோ அல்லது அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது? பிகம் சேச்சுரேட்டட், தெவிட்டிருச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணாது? நம்மளுக்கு உள்ளே போகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருத்தவங்க ஆன்சர் ஒன்று போட்டிருக்காங்க, அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். நான் வரேன். A solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. For example, dash gram of NaCl, one word by the NaCl dissolve in 100 gram of water to make the solution saturated. Saturated solution. So saturated solution உருவாக்குறதுக்கு 100 gram of waterல எவ்வளோ gram of NaCl நம்ம ஆட் பண்ணணும்? வெரி குட். It is 36 gram, right? It is a prefixed value மாதிரி 36ங்கிறது தான் saturated, 35 unsaturated. 35 gram வரைக்கும் இருந்தால் அது unsaturated. ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 34 gram of NaCl in 100 gram of water. Tell me whether this solution is saturated or unsaturated. இது வந்து saturated or unsaturated. In case அவங்க இது is a saturated solution கொடுக்குறாங்க, இதை saturated சொன்னால் it is true or false. இதை saturated சொன்னாங்கன்னா that is a very big false. கரெக்டாக இல்லையா? அது true or false? 34 gram அப்படின்னா என்னது? that is a unsaturated, ரைட்டா? 34 கிராம்னு சொன்னால் அது என்னதுப்பா? that is unsaturated. கிராம்னு சொன்னால் அது unsaturated. சரியா? அப்போ சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட்னா என்னன்றது ஒன்று தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், how does diastema formed in rabbit? rabbitல எப்படி diastema ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. diastema is formed in rabbit as a gap between incisor and premolar, ரைட்டா? incisor and premolar கரெக்டு தானேப்பா? IC prime minister மோடி, கரெக்டா? அதானே நம்மளோட டென்டல் ஃபார்முலா. டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட் என்னதுப்பா? IC PM மோடி, ரைட்டா? நான் என்ன பார்த்தேன்? பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா, ரைட்? அப்போ ஐ வந்து என்னது? இன்சிசார். இன்சிசார் என்னது? 2033 10 பேர் 2023 பற்றி பேசுகிறாங்க. அப்போ 210033. அப்போ இது கிடையாதுல்ல. the diastema is formed in rabbit as a gap between incisor and premolar. இந்த இன்சிசாருக்கும் premolar இருக்கணும்ல, கெனைன் இருக்கணும். கெனைன் இல்லை, அந்த கெனைனுக்கு பதிலாக தான் என்னது நம்மளுக்கு இங்கே நம்ம கெனைனுக்கு பதிலாக இருக்கிறது தான் டயஸ்டீமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? அது கேப்பு தான் டயஸ்டீமா, ஆப்சன்ஸ் ஆஃப் கெனைன். சரியா? ஸோ ஐசி பிரைம் மினிஸ்டர் மோடி. நேற்று நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணியான்னு தெரில, புதுசாக அட்டன் பண்ணுறேன்னா உனக்காக சொல்கிறேன். ஐசி பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது? 2023 2033 1023 20 33 10 23 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், சரியா? இப்போ அடுத்து என்னது? நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், ரைட்டா? நேற்று நான் கொடுத்த டயக்ராமில் நியூரான் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அங்கே இல்லைன்னா இங்கே வச்சுருந்தனால தான் அங்கே கொடுக்கல. சரி, நியூரானோட ஸ்ட்ரக்சர் இது நம்ம புக்கில் இருக்குது. சார் நான் இப்படி தான் வரையணுமா அப்படின்னு கேட்டால், இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ நீட் டு ட்ரா லைக் திஸ். நீ இப்படி கூட வரைஞ்சா போதும். நான் இப்போ வரைகிற மாதிரி வரைஞ்சால் கூட போதுமானது தான். என்ன பண்ணால் போதும்? நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரியே போட்டிங்க அப்படின்னா அதுவே நம்ம நியூரான் வரைஞ்சதுக்கு
சமமாக போகுது. இதுவே இந்த நியூரானுக்கு இப்படி வரைஞ்சாலே போதும். சரியா? இந்த கோடு இப்படி மேலே போட்டுட்டு மேலே வந்து என்ன அப்படின்னா யூ ஷேப்பில் போடுங்க. ரைட்டா? ஒவ்வொரு யூவும் பக்கத்தில் வர மாதிரி போடுங்க. ஒவ்வொரு யூவும் இந்த மாதிரி பக்கத்தில் போடுங்க. யூவெல்லாம் பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து வரப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சம் கேப் போட்டு அதுக்கடுத்து போடுங்க. சரி, இதை நான் வளைச்சி போடணுமா நேராக போடணுமா? நீ வளைச்சி போட்டாலும் சரி, நேராக போட்டாலும் சரி, படுக்க வச்சு போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஆன்சர் ரைட்டு தான். எப்படி போட்டாலும் இது என்னது ஆன்சர் ரைட்டு தான். அதில் எந்த விதமான தப்பும் இருக்க போகிறது கிடையாது. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், இது எல்லாமே இதுக்கு மேலே எப்படி ஒன்று போட்டுரு. சரியா? அதுக்கப்புறம் இப்படி கீழே எப்பயும் போல் வேர் இருக்க மாதிரி நம்மளோட ரூட்ஸ் இருக்க மாதிரி தனித்தனியாக இப்படி போட்டால் கூட போதும். மேலே அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா அடுத்து இந்த பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது மாதிரி அடுத்தடுத்த பாட் வந்து கண்டினியூஸாக கண்டினியூ ஆகிட்டே இருக்க போதும். ரைட்டா? மேலே ஒரு நியூக்ளியஸ் போட்டு அவ்வளோதான். இப்படி வரைஞ்சிட்டா கூட போதுமானது தான். சரியா? ரைட். கவனிங்க, என்னென்ன பார்க்கணும். அப்போ என்னது ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ட்ஸு? இது ஆக்ஸான். ரைட்டா? இதுதான் என்னது நம்ம ஆக்ஸான்னு சொல்ல போகிறோம். நம்மளோட மெயின் பார்ட்டு ஆக்ஸான். சரியா? மெயின் பார்ட் என்னது தான் ஆக்ஸான்னு சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இது பேர் என்னது நியூக்ளியஸ். இது என்னது நியூக்ளியஸ் சொல்ல போகிறோம். ஆக்ஸான், நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, இது பேர் மைலின் ஷீட்டாக. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குல்ல, இது பேர் மைலின் ஷீட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெர்மினல். அதுக்கப்புறம் வேறு என்ன டென்ட்ரிஸ். இந்த மேலே இருக்குல்ல இதெல்லாம் டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் எழுதுனா போதும். சரியா? 4 அல்லது 5 பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதுமானது. 4 5 பாட்டு 2 மார்க் தானே. 4 பார்ட்ஸ் எழுதுனாலே போதும். ஸோ ஆக்ஸான், நியூக்ளியஸ், டென்ட்ரைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைலின் ஷீட் எழுதுறது, இதெல்லாம் எழுதினாலே போதும். இதை மட்டும் எழுதுங்க, போதுமானது. சரியா? ரைட். அடுத்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள் ஃபியூஷனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்ப்பா. அல்ட்ரா ப்ரோவில் கொஞ்சம் முக்கியமான ஒரு கொஷின். ரைட்டா? அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஹாஃப் இயர்லி பாயிண்ட் ஆஃப் வியூலும் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் கட்டாயமாக நீ என்ன பண்ணி ஆகணும், படித்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். ரைட்டா? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூரிங் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். ரைட்டா? ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸில் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ரைட்டா? இன் ஏஞ்சியோஸ்பெர்ம் pollen grain produce 2 sperms. ரைட்டா? pollen grain என்ன பண்ண போகுது, ஏஞ்சியோஸ்பெர்ம் மேல் ஃப்ளவர் வந்து 2 sperms ப்ரொடியூஸ் பண்ண போகுது. 1 sperm fuses with egg. ஒன்று எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் அ டிப்ளாய்ட் ஜைகோட். ரைட்டா? அது என்ன பண்ண போகுது, ஒன்று எக்கோட ஃபியூஸ் ஆகி ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் என்ன பண்ணுது, there is another sperm fuses with the செகண்டரி நியூக்ளியஸ். ரைட்டா? செகண்டரி நியூக்ளியஸோட இன்னொரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகுது. இதனால் என்ன பண்ணுது, த எம்ப்ரியோ சாக் ஃபார்ம்ஸ் அ ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். இது என்ன பண்ணுது, ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்மை உருவாக்குது. ரைட்டா? நார்மலாக நம்மளுக்கு என்ன இருக்கணும், இது வந்து ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இது 2 ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணால் அதில் ஒன்று எக்கோட ஃபியூஸ் ஆகுது, இன்னொன்று என்ன அப்படின்னா ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்மை க்ரியேட் பண்ணுது. திஸ் இஸ் கால்டு ட்ரிபிள் ஃபியூஷன். ஒன்று இருந்த இடத்துல 2 இருக்க மாதிரி இருக்குல்ல, ஸோ 3 அவுட்புட் வருது, தான் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தட் இஸ் கால்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். சரியா? ஃபர்டிலைசேஷனாக கரு முட்டையோடு சேர்ந்து, அதாவது இங்கே ஸ்பெர்மும் முட்டையும் சேர்ந்து கருவாக மாறுறது. அதுக்கப்புறம் தான் அது வந்து சீடாக மாதிரி ஃப்ரூட் ஆகாது. அதுக்கப்புறம் தான் அது ஒரு சின்ன பட்டாக மாதிரி அது வந்து பட் ஒரு ஃப்ளார் அதுக்கப்புறம் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ளார் என்ன பண்ண போகுது, அடுத்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட்டாக மாறி வரும்ல, அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக போகுது. ஸோ அடுத்து ஹார்மோன்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது பார்த்தியா, மேட்ச் த ஃபாலோயிங்கை நீங்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து படிக்கிறதே கிடையாது. வெறும் 1 மார்க் மட்டும் நம்ம பார்த்தா, அதுவும் சூஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு. ஈவன் 4 மார்க்கு 2 மார்க்கில் கூட மேட்ச் த ஃபாலோயிங்கை நம்மளுக்கு கேட்குறாங்க. அதனால் மேட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்கை விட்டுறாத. சரியா?
ஆரம்பிக்கலாமா? சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஒரு சிலர்லாம் அப்படியே ஆன்சரை டைப் பண்ணி அனுப்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். குட் குட் குட். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தைராக்சின் என்னது? ஹார்மோன் அண்ட் அதோட டிஸார்டர். தைராக்சினில் என்ன வரப்போகுது? இன்சுலின் என்ன? பாராத்ரமோனில் என்ன வரப்போகுது? க்ரோத் ஹார்மோன் யார்? ஏடிஹெச் யார்? கடகடன்னு சொல்லுங்கள். எஸ், வெரி குட். ஆன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. தைராக்சின், இட் இஸ் அ சிம்பிள் காய்டர், ரைட்டா? இட் இஸ் அ சிம்பிள் காய்டர். சிம்பிள் காய்டர் தான் இது நம்ம தைராக்சின்னு சொல்ல போகிறோம். எந்த டெஃபிஷியன்சி காய்டரை உருவாக்க போகுதுப்பா? அதுவும் ஒரு 1 மார்க். விச் டெஃபிஷியன்சி காசஸ் சிம்பிள் காய்டர்? காய்டரை எந்த டெஃபிஷியன்சி நம்மளுக்கு காஸ் பண்ண போகுதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள். காய்டர் வரதுக்கான காரணம் என்ன? எந்த காம்பவுண்டோட டெஃபிஷியன்சினால காய்டர் வருது? கேட்குறதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா. அயனா? என்னடா அயனு? தைராக்சின். எந்த காம்பவுண்ட் என்ன டெஃபிஷியன்சி? தைராக்சின் ஹார்மோன். அதுதான் பொட்டாசியம். தைராக்சின் தான் சிம்பிள் காய்டருக்கு காரணம். அதே இது தைராக்சின் ஏன் வர மாட்டேங்குது? எதனால் இப்படி வருது? லேக் ஆஃப் அயோடின். அயோடின் சப்ளை கம்மியாக இருக்கனால தான் தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகலை. தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக காய்டர் வர ஆரம்பிச்சிடும். காய்டர்னா என்னது? முன்கழுத்து நோய். முன்கழுத்து முன்னாடி இருக்க கழுத்தில் மட்டும் அப்படி வீங்கி காணப்படுறது. இன்சுலின். இன்சுலின் என்னது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ரைட்டா? இன்சுலின் என்னது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அடுத்து பாராத்ரமோன்னா என்னது? க்ரோத் ஹார்மோன் என்னது? ஏடிஹெச் என்னது? கடகடன்னு சொல்லுங்கள். செகண்ட் ஒன்று வந்து இன்சுலினுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். தேர்ட் ஒன்க்கு நம்பர் போட்டு போடுங்க, ரைட்டா? இது 1 2 3 வச்சுக்கலாம், ரைட்டா? 1க்கு A, 2க்கு என்ன ஆன்சர், 3க்கு என்ன ஆன்சர், 4க்கு என்ன ஆன்சர், 5க்கு என்ன ஆன்சர்? அடுத்து என்னது? பாராத்ரமோனுக்கு என்னது? பாராத்ரமோன் அப்படின்னா டெட்டானி, ரைட்டா? பாராத்ரமோனுக்கு வந்து டெட்டானி. க்ரோத் ஹார்மோன் அக்ரோமிக்லே, ரைட்டா? அக்ரோமிக்லேவா அல்லது ஏடிஹெச் தான் அக்ரோமிக்லேவா? ஃபோர்த் ஒன் என்னது? ஃபோர்த் ஒன் க்ரோத் ஹார்மோன் என்னதுப்பா? யாருப்பா க்ரோத் ஹார்மோன்? க்ரோத் ஹார்மோன் யார்? ஃபோர்த் ஒன் என்னது? க்ரோத் ஹார்மோன் இஸ் அக்ரோமிக்லே. அடுத்து ஏடிஹெச் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், ரைட்டா? டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். 4க்கு A. குட், சரியா? ரைட். ஸோ மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கும் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும், ரைட்? நேற்று இந்த கொஷின் பார்த்துட்டோமா? எத்தனோபாட்டனியை நேற்றே பார்த்துட்டோம். திஸ் இஸ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்க்கு ஒரு அல்ட்ரா போட்டோன்னா அதான் ப்ரோ மேக்ஸ்ன்றதே அல்ட்ரா. அந்த மேக்ஸ்லையும் இன்னொரு அல்ட்ரா போட போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி திஸ் எத்தனோபாட்டனி. ஸ்டடி ஆஃப் ரீஜன்ஸ் பிளான்ட், ரைட்டா? ரீஜன்ஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி படிக்கக்கூடியது. அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூஸ், அதோட தினசரி அன்றாட வாழ்க்கையோட பயன்கள் என்ன, ப்ராக்டிக்கல் யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வச்சு நம்ம படிக்கக்கூடியது தான் இது. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வச்சு படிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இதை எத்தனோபாட்டனின்னு சொல்ல போகிறோம். ஆஃப் த லோக்கல் கல்ச்சர் ஆஃப் த பீப்புள். இதை ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணா, யார் இந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்தா? ஸோ J.W. ஹேஷ்பர்க், ரைட்டா? J.W. ஹேஷ்பர்க் தான் என்ன பண்ணார்? இதை கொண்டுட்டு வந்தார். இதோட இம்பார்ட்டன்ஸ் இதை மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் தான் ரெண்டையும் சேர்த்தது. இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ட், ரைட்டா? ட்ரெடிஷ்னல் அதாவது பாரம்பரியமாக ஒரு தாவரத்தோட பயன்கள் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க, ரைட்டா? வாட் இஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னால் பாரம்பரிய ஐடியாஸ். அதாவது பாரம்பரியமாக இந்த தாவரத்தை இப்படி தான் வளர்க்கணும், இந்த தாவரம் இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது, இந்த பிளான்ட்டோட ஹெல்ப் இது, இந்த பிளான்ட் இதுக்கு யூஸ் ஆகும், இந்த பிளான்ட் இதுக்கு பயன்படாது, இந்த பிளான்ட் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடியே நம்மளோட ட்ரெடிஷன் பாரம்பரியத்தில் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி படிக்கிறது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். நம்மளுக்கு தெரியாத தாவரங்களோட யூஸஸை அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க நம்மளுக்கு சொல்லித்தரப்போ அது என்ன பண்ண போகுது? இன்னும் நம்மளுக்கு நல்லா புரிய போகுது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த எத்னோபாட்டனியோட முக்கியத்துவம். அதுதான் என்னோட அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதான் என்னது அதோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ரைட், நெக்ஸ்ட் போகலாம். Distinguish between somatic gene therapy and germline therapy, right? Germline gene therapy. Somatic gene therapy na enna, germline gene therapy na enna appdi? Somatic gene therapy ingiradhu, it is the replacement of defective gene in somatic cells, right? Gene ku therapy na enadhu? What is the meaning of therapy? Therapy is nothing but enna appadina oru treatment alladhu adukku oru vali,
அதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு என்ன சொல்யூஷன், வலி நிவாரணி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதான் என்னது இந்த இடத்துல தெரப்பி. இட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் somatic cells, ரைட்டா? டிஃபெக்டிவ் ஜீன் இன் somatic cells. somatic செல்லில் இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் ஜீன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் தான் somatic ஜீன் தெரப்பி. அதே இது germ செல்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் எக்கு அல்லது ஸ்பெர்ம். இப்போ தான் எக்கு ஸ்பெர்ம் உருவாயிருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்லு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு இல்லை டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னது? தட் இஸ் கால்ட் germ லைன் ஜீன் தெரப்பி. அதுதான் என்னது? germ லைன் ஜீன் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், ரைட்? அடுத்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பெனிஃபிஷியல் டு த பேஷண்ட் பட் நாட் கேரி டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போது எனக்கு இப்போ somatic ஜீன் தெரப்பி பண்ணுறாங்க, ரைட்டா? இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து somatic ஜீன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு மட்டும்தான், ரைட்டா? அந்த ஜீன் தெரப்பி அந்த இஷ்யூ சால்வ் ஆனது எனக்கு மட்டும்தான் இருக்க போது. இதுக்கு அடுத்து எனக்கு அடுத்து எனது யாருக்கும் இருக்க போகிறது கிடையாது, எனக்கு அடுத்து யாருக்கும் இருக்க போகிறது. அதாவது இது கரு உருவாகிறப்பயே நம்ம பண்ணக்கூடிய கரு அல்லது கருமுட்டை ஸ்பெர்மு எக்குன்றது தான் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு உயிர் எடுத்துகிட்டு போகக்கூடியது. அந்த இடத்துலேயே நம்ம ஒரு ப்ராப்ளம், அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணோன்னா அது தொடர்ந்து அந்த குழந்தைக்கோ அல்லது அதுலேருந்து வரக்கூடிய உயிரினங்களுக்கும் ஃபாலோ ஆகும். இது அப்படி கிடையாது. இது இப்போ எனக்கு என்னோடய உடம்புல இப்போ ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், என்னோடய உடம்புல திடீர்னு ஒரு செல் ஒர்க் ஆகலை, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? போய் somatic ஜீன் தெரப்பி எடுத்துக்கிறேன். அடல்ட் செல் somatic செல்ஸ் அப்படின்னா அடல்ட் செல், முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்த ரைட்டா? அந்த இடத்துல என்ன அப்படின்னா நல்லா பெருசாக வளர்ந்த ஒரு செல்லில் ஒரு பிரச்சனை, அந்த செல்லை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு செல் போடுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் somatic ஜீன், அந்த somatic ஜீன் தெரப்பி. அதே இது germ லைன் ஜீன் தெரப்பினா இப்போ தான் உருவாகுது, அதிலே நம்ம பண்ணுறோம். அதுதான் சரியா? ரைட்டா? ஓகே, ரைட். அதான். ஸோ அப்போ the gene can be carried to the next generation but till date only somatic gene therapy has been targeted. இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருக்கு somatic செல் மட்டும்தான். germ line வந்து இது வரைக்கும் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் நடக்கலை, அதனால் இது பெரிய விஷயம் கிடையாது, ரைட்டா? ஜீன் வந்து நம்மளோட பாடிக்கு ட்ரீட்மெண்ட், வேறஸ் somatic ஜீனுங்கிறது நம்ம பாடிக்கு, germ lineன்றது நம்ம இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதில் நம்ம செய்யக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் germ line gene therapy. Stage is the background appearance, ரைட்டா? இதில் 2 கொஷின். வாட் இஸ் ஸ்டேஜ்? இது வந்து 23வது சாப்டர், ரைட்டா? 23வது சாப்டர். வாட் இஸ் ஸ்டேஜ்? ஸ்டேஜ் இஸ் த பேக்ரவுண்ட் appearing in the open of a scratch window, ரைட்டா? ஸ்க்ராட்ச்னா என்ன, ஸ்ப்ரைட்னா என்ன, ஸ்டேஜ்னா என்ன? 3 கொஷின் தான் ஒவ்வொரு தடவையும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் இது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? ப்ளீஸ் சே த சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் சொல்லணும்? வேறு சொல்யூஷன் சொல்லணும்னா என்ன பண்ணுறது? என்ன சொல்யூஷன் சொல்லணும் உனக்கு? ஸோ ஸ்டேஜ் இஸ் த பேக்ரவுண்ட் appearing when we open the scratch window. ஸ்க்ராட்சுங்கிறது என்னதுப்பா? இட் இஸ் அனிமேஷன் சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம், ரைட்டா? விஷுவல் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். த பேக்ரவுண்ட் வில் பி மோஸ்ட் ஆஃபன் பி ஒயிட், ரைட்டா? எப்பயுமே பின்னாடி எப்படி இருக்குமா? ஒயிட்டாக இருக்குமா? யூ கேன் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் அஸ் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்டேஜை நம்ம மாற்றிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜில் தானே நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸும். அப்போ அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஸ்டேஜ் பேக்ரவுண்ட் appearing when we open the ஸ்க்ராட்ச் ஓப்பன் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு, சரியா? அதுதான் சொல்ல போகிறோம். இதையாவது படிச்சுட்டு போங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போனால் நீங்கள் மார்க் வாங்கலாம். இது வரைக்கும் எதுவுமே படிக்கலைன்னா இதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க, சரியா? ரைட். வாட் ஆர் சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ்? இப்போ இது 4 மார்க்லேயே கேட்டிருக்காங்கப்பா. என்னென்னோ 4 பேர் மட்டும் இல்லைனா போதும். ட்ரக்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் த பிரைன் அண்ட் ஆல்டர் த பிஹேவியர், ரைட்டா? இதெல்லாம் என்னென்னலாம் பிஹேவியர் ஆல்டர் பண்ணக்கூடியது, ரைட்டா? பிஹேவியர், நம்மளோட பிஹேவியர், என்னுடைய நடத்தை, பிஹேவியர், கான்ஷியஸ்னஸ், பவர் ஆஃப் திங்கிங் அண்ட் பர்செப்ஷன். இதெல்லாமே இந்த 4 விஷயம் மெயினாக. பிஹேவியரு, அடுத்து கான்ஷியஸ்னஸ், அடுத்து பவர் ஆஃப் திங்கிங்கு, அடுத்து பர்செப்ஷன். இது எல்லாமே சரியா? இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா இது எல்லாமே இந்த 4 விஷயம், பிஹேவியர், கான்ஷியஸ்னஸ், பவர் ஆஃப் திங்கிங், அடுத்து பர்செப்ஷன், இதெல்லாம் என்ன சொல்ல போகிறோம்? சைக்கோட்ராபிக் ட்ரக் ஆர் மூட் ஆல்ட்ரிங் ட்ரக். இதெல்லாம் தான் சைக்கோட்ராபிக் ட்ரக் அல்லது மூட் ஆல்ட்ரிங் ட்ரக் அப்படின்னு சொல்ல போகிறோம், சரியா? கிளியரா?
ஓகே, கிளியர். பர்செப்ஷன் என்னது? ஒரு முடிவெடுக்க முடியாத, நான் வந்து ஒரு நிலையான மைண்டில் இல்லாமல் இருக்குது தான் பர்செப்ஷன். என்னோடய பர்செப்ஷனில் தப்பாக இருக்குன்னா என்னோடய யோசனை, என்னோட மனநிலைக்கு, என்னோடய தாட்டை நான் யோசிக்கிறது அப்படிங்கிறத பர்செப்ஷன். பர்செப்ஷன் அப்படின்னா ஒரு அனலிசிஸ், நான் அனலிசிஸ் பண்ணுறது, நான் கெஸ் பண்ணுறது, நான் யோசிக்கிறது, அதுதான் பர்செப்ஷன் சொல்லப்படும். தட் இஸ் கால்ட் பர்செப்ஷன். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? சரியா, இட் இஸ் ஒன் ஆஃப் த 4 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட முக்கியத்துவம் என்ன? மழைநீர் சேமிப்பு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, மழைநீர் சேமிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவர்கம் த ரேப்பிட் டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ரைட்டா, கிரவுண்ட் வாட்டரோட ரேப்பிட் டெப்ளீஷன். கிரவுண்ட் வாட்டர் என்னது? நிலத்தடி நீரோட ரேப்பிட் டெப்ளீஷன். டெப்ளீஷன் என்னது? குறைஞ்சி போகிற, டெப்ளீட் ஆகிடும், அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிலத்தடி நீர் பயங்கரமாக குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அந்த குறைவை எப்படி சரி செய்வது, அதை சரி செய்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, அதை சரி செய்கிறதுக்கான ஆப்ஷன் தான் என்னது? நம்மளோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சரியா, ரைட், அதுதான் என்னது? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்னது? ஓவர் கம் த ரேப்பிட் டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ். ஒரு 1 மினிட் மட்டும் டைம் கொடு. இந்த லைட் மட்டும் ஒன்று நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். ரைட்டா, ஒரு 1 மினிட். ரொம்ப கண்ணு கூசுது தான். நான் ஆன்லைனில் தான் இருக்கேன், நீங்கள் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லைட்டு மட்டும் ஒன்று பயங்கரமாக கண்ணு கூசுது, அதனால் அந்த லைட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உனக்கே தெரியும் லைட் பார்த்தியா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஆக்சுவலி எவ்வளோ பிரைட்டாக இருக்கக்கூடாது, ஏன் பிரைட்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வந்துடுறேன். ரைட்டா, இங்கே தாண்டா இருக்கேன், எங்கேயும் போகலடா, இங்கே தாண்டா இருக்கேன். சரி, ஒரு லைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது, அந்த லைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். எஸ், ரைட், இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு கவர் போட்டோன்னா அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகிடும், அவ்வளோதான். ரைட், இப்போது வேலை முடிஞ்சுது. கிளியர், இட்ஸ் ரைட்டா. ஸோ பிரைட்டில் அந்த மாதிரி முன்னாடி 4 லைட் இருக்குது. ஸ்க்ரீன்லேயே தெரியுதா? அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா 4 லைட் இருக்குது. கண்ணெல்லாம் பயங்கரமாக கூசும், அதுதான் விஷயம். இது ரொம்ப கூச ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா கழட்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆனால் அது கழட்டிகிட்டே இருக்க முடியல, பயங்கரமாக ரொம்ப கண்ணுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஐ கேன் ஜஸ்ட் see easily. ஸோ அது இருக்கப்போ பார்க்கவே முடியல. இந்த கல்யாண வீட்டிலலாம் பழைய காலத்துலலாம் முன்னாடிலாம் பார்த்தேன் அப்படின்னா இந்த 2 எல்லோ கலர் லைட் இருக்கும். ஸோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு என்ன அப்படின்னா அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்ணே தெரியாது, எல்லாம் ஒரு யூகத்தில் தான் பேசுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா லைட்டுன்னு சொல்லுவாங்க, முன்னாடி அம்பர்லா மாதிரி வச்சுருவாங்க. ஸோ இப்போ அந்த அம்பர்லா மாதிரி இருக்க ஒரு ஸ்க்ரீனு தான் நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி வச்சுருக்கேன். என்கிட்ட அந்த ஸ்க்ரீன் இருந்துச்சு, அதுதான் மாட்டிட்டேன். ரைட், இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ரேப்பிட் டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல். கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரேப்பிடாக சடனாக என்ன பண்ணுது, குறையுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சம்மரில் பாதி தண்ணி எவாப்ரேட் ஆகிடும். நம்ம கன்சம்ஷன் அதிகமாக இருக்க போது திடீர்னு கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப கீழே போயிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா மழை பெய்கிறப்ப மழை தண்ணியெல்லாம் நம்ம திருப்பி கிரவுண்ட் வாட்டரில் சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ என்னென்னலாம் பண்ணலாம், டு இன்க்ரீஸ் த டிமாண்ட், டு மீட் த இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ரைட்டா, இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், டிமாண்டை சரி செய்கிறதுக்கு. ரைட்டா, டு மீட் த இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் வாட்டர். தண்ணியோட தேவை அதிகரிச்சிருக்கு, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சப்ளையும் பண்ணணும். அந்த சப்ளை ரெண்டும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ரெடியூஸ் ஃப்ளட் அண்ட் சாயில் எரோஷன். ரைட்டா, மண் அரிப்பையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறோம். ரெயின் வாட்டர் ஃபுல்லாக நம்ம நிலத்தடி நீருக்குள்ளே போக வச்சிட்டோன்னா எப்படி வெள்ளம் அடிச்சுட்டு போகும், வெள்ளம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண் அரிப்பு இருக்காது. when stored in ground it is not contaminated by
ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட்டு ரைட்டா. ஈஸியாக நம்ம குடிக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்க போது. யாரும் அதை கண்டாமினேட் பண்ண மாட்டாங்க, யாரும் அதில் போய் யூரின் போக வைக்க மாட்டாங்க, யாரும் அதை கை கழுவ மாட்டாங்க, கால் கழுவ மாட்டாங்க, கொசு உட்காராது, தவளை இருக்காது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கிரவுண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது 100% சேஃபர் ஃபார் அஸ். ஸோ அதனால் when stored in ground it is not contaminated by human and animal waste and hence can be used for drinking purpose. நம்ம என்ன பண்ணலாம், அதை குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், for drinking purpose also we can use it. சரியா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா what is metastasis. நேற்று லாஸ்ட் கொஸ்டினாக பார்த்தோம். the cancerous cell migrate to distance part. ஒரு இடத்துலேருந்து வேறு ஸ்பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்க போகுது, போயிட்டே இருக்க போது அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ். புதுசாக அதாவது என் தலையில் மேபி கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா அந்த செல் என்ன பண்ணுது, அப்படியே நாங்கள் என்னோடய ஹார்ட்டுக்கோ அல்லது என்னோடய கிட்னிக்கோ என்னோடய ஸ்டமக்லேயோ என்னோடய கால்லையோ என்னோடய கையிலையோ எங்கே வேணால் போகலாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது, திருப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துல, இப்படி உடம்பு முழுக்க ஒவ்வொரு இடமா என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு டிஷ்யூவாக சாப்பிட்டுட்டே இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்றது பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம இங்கே சொல்ல போகிற விஷயங்கள். ரைட்டா, தட் இஸ் கால் மெட்டாஸ்டாட்டிசிஸ். ரைட்டா. கண்டாமினேட்டட் அப்படின்னா கெட்டு போடுதல். ரைட்டா, அது யாருமே பால் படுத்துதல்னு அர்த்தம். ஒரு பொருளை கண்டாமினேட் பண்ணுறேன்னா ஒரு சுத்தமாக இருக்க பொருளை பாலாக்குறதுக்கு பேர், அதாவது அதுக்கு கெடுதல் உண்டு பண்ணுறது. தண்ணி நல்லா இருக்குது, அதில் போய் நம்ம மண்ணை தூக்கி போட்டால் என்னது, அது கண்டாமினேட்டட். சுத்தமாக இல்லாமல் அசுத்தம் அடைய செய்யும். கண்டாமினேஷன்னா அசுத்தம் அடைய செய்ய வைக்கிறது. கண்டாமினேட்டட்னா அசுத்தம்னு அர்த்தம். ரைட்டா. அடுத்து an organic compound A is widely used as a preservative and hence the molecular formula C2H4O2. This compound reacts with ethanol to form a Smith-Felling compound B. ரைட்டா, என்கிட்ட என்ன இருக்கா, C2H4O2 இருக்கும். சரியா. An organic compound A is widely used as preservative and has the molecular formula C2H4O2. molecular formula கொடுத்துட்டாங்க. ரைட்டா, அதை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற பேர் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்ம கிளியராக அந்த இடத்துல தான் நம்ம கொண்டுட்டு வரோம். ரைட்டா, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண வரோம், கொண்டுட்டு வரோம். என்ன அப்படின்னா வாட் வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் இட் அவுட். இட் இஸ் அசிட்டிக் ஆசிட். C2 இருக்கா, அப்போ CH3COOH ஒரு ஆசிட், இது C2H4O2ன்னு இருக்குது. அப்போ இதுதான் என்னதோட ஃபார்முலா. நம்ம தெரிஞ்சுக்கணும். C2H4O2ன்னு சொன்னாங்கன்னா அது அசிட்டிக் ஆசிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அதை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்களே. ப்ரிசர்வேட்டிவ்னு என்னது, ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணக்கூடியது. ரைட்டா. ஸோ அதுதான் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் என்னது, அசிட்டிக் ஆசிட் அல்லது எத்தனாயிக் ஆசிட்னு சொல்ல போகிறோம். அப்போ ஏ என்னது, அசிட்டிக் ஆசிட் அல்லது எத்தனாயிக் ஆசிட். ஏ இஸ் வைட்லி யூஸ் அஸ் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஆஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஏ ரியாக்ட்ஸ் வித் எத்தனால். இந்த ஆசிடு எத்தனாலோட ரியாக்ட் பண்ணுது. எத்தனால் ஃபார்முலா என்னது, எத்தனால் அப்படின்னா 2 கார்பன் எத்தனா CH3 CH2. ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ OH இருக்கும். ரைட்டா. எத்தனால் OLன்னு முடிஞ்சிருக்குல்ல, OLன்னு முடிஞ்சால் அது என்னப்பா, ஆல்கஹால்னு அர்த்தம். OLன்னு முடிஞ்சால் அது ஆல்கஹால். அப்போ ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணுது. ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணுது. ரைட்டா, ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணுது. நல்லா பாருங்கள், எத்தனாயிக் ஆசிடும் ஆல்கஹால் எத்தனாலும் ரியாக்ட் பண்ணுது. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் இட் ஃபார்ம் எத்தில் எத்தனாய்ட். இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும், இந்த ஓ இருக்குல்ல, இந்த ஓவும் இந்த ஹைட்ரஜன் போய் என்ன பண்ண போகுது, இங்கே இருக்க இந்த OHோட ரியாக்ட் பண்ணிடும். அவங்க H2O வெளியே போயிடுவாங்க. இந்த C2H5 இதோட அட்டாச் ஆகிடும். அப்போ பாரு, CH3COO C2H5, தட் இஸ் கால்ட் எத்தில் எத்தனாய்ட். புரியுதா? சிம்பிள்ப்பா, சிம்பிள். திஸ் இஸ் 13th யூனிட். ரைட்டா. இது வந்து 11வது சாப்டர். சரியா? ஸோ CH3COOH C2H5OH, இதில் HOHும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் எத்தில் எத்தனோவேட். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் வரும். ரைட்டா, நல்ல ஒரு பழ வாசனை வரும், நல்ல ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சூப்பர் ஸ்மெல். நீ வந்து 11th போயிட்ட அப்படின்னா உன்னோட 11th 12th உங்கள் ஸ்கூலில் மேபி லேபெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, லேபில் உனக்கு விஷயத்தெல்லாம் சொல்லித்தராங்க, லேபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா
அப்போ இதை செஞ்சு காட்டணும். இது எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும். இதை நம்ம பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். சரியா? திஸ் இஸ் யூனிட் 11. இது யூனிட் 11ல் இருக்குது. எத்தனால் இருக்குல்ல, எத்தனால் அப்படிலாம் இருந்தால் யூனிட் 11. Organic compound A with the molecular formula C2H4O2 which is preservative, is acetic acid. அப்போ அது ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னது, எத்தில் எத்தனோவேட். இதுக்கு பேர் எஸ்டர். CO1 இருக்குல்ல, இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பா? இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்லாம் தெரியுமா? இன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் IUPAC சொல்லித்தருவேன். இன்றைக்கி சரியா? இன்றைக்கி சாயங்காலம் IUPAC சொல்லித்தருவேன். சரியா? ரைட். இன்றைக்கி சாயங்காலம் IUPAC 11th சாப்டரில் நீ என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்பு, யாரெல்லாம் IUPAC நேமிங், IUPAC விஷயம் சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் என்னென்னலாம் எழுதணும், அந்த விஷயங்கள், சயின்டிஸ்டோட நேமு, அதெல்லாம் உனக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா? இன்றைக்கி சாயங்காலம். இதோட PDF சாயங்காலம் வந்துடும். இன்றைக்கி ஈவினிங் உனக்கு இதோட PDF கொடுத்துட்றேன். சரியா? இன்றைக்கி ஈவினிங் இதோட PDF உனக்கு கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னா we are forming எஸ்டர். இது என்ன சொன்னேன் இப்போ தான், இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு சொன்னேன்ப்பா, எஸ்டர்னு சொன்னேன்னா எஸ்டர். எஸ்டர்னா என்னதப்பா, அது பேர் எஸ்டரிஃபிகேஷன். அந்த ப்ராசஸ் பேர் எஸ்டர் தயாரித்தல்ன்றதை தமிழில், இங்கிலீஷில் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன். சரியா? எஸ்டரிஃபிகேஷன். எஸ், இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ஆல்ரெடி லைவ் ஷெட்யூலாக இருக்குல்ல, ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு லைவ் ஷெட்யூலாக இருக்கும், அந்த லைவ் தான். சரியா? ஆல்ரெடி ஒரு லைவ் ஷெட்யூலாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் UPM அல்ட்ரா ப்ரோமேக்ஸ். ரைட்டா? அடுத்த UPM என்னது அப்படின்னு பார்த்துடலாம். சரியா? ஐடியல் கேஸ்னால் என்ன, ரியல் கேஸ்னால் என்ன, ஐடியல் கேஸ்னால் என்ன, ரியல் கேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஐடியல் கேஸ்னால் என்ன, ரியல் கேஸ்னால் என்ன? மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ் do not interact with each other. ஐடியல் கேஸ்னால் என்ன அர்த்தம், இதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணாதான், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கூட வர மாட்டாங்களா, இங்கே ஒருத்தவங்க இருந்தால் இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்களா, they don't interact. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான ரியாக்ஷனுமே இருக்காது. there is going to be no interaction between the ideal gases. ஐடியல் கேஸோட மாலிகூல்ஸ் நடுவில் எந்த விதமான இன்ட்ராக்ஷனுமே இருக்காது அப்படின்னு. 11th கொஷினா என்னாச்சு, கொஷின் நம்பர் தப்பாயிருச்சு, கொஷின் நம்பர் மிஸ்டேக். கவலைப்படாது, கொஷின் நம்பர் மிஸ்டேக் எடிட் பண்ணதில் 11th கொஷினை விட்டுட்டேன் போல். 11th கொஷினை விட்டுருக்க மாட்டேன், நம்பர் தப்பாக போட்டிருந்திருப்பேன். சரியா? நம்பர் தப்பாக போட்டிருந்திருப்பேன். பரவாயில்லடா, அதிகாலையில் இவ்வளோ கிளியராக கவனிச்சுட்டு இருக்கீங்க. சூப்பர், குட் குட் குட். 11th கொஷின் மிஸ் நீ சொன்னதுக்கப்புறம் தான் நானே பார்க்குறேன். சரியா? ஓகே. அப்படியே அப்போ பாரு, ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆச்சு. 10 கொஷின் தான் படிச்சிருக்கோம். ஆனால் 10 இல்லை, 10 × 2 20 கொஷின். நேற்று ஒரு 60 கொஷின், இப்போ ஒரு 20 கொஷின், 80 கொஷின் படிச்சிட. டேய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைக்கி சாயங்காலம் லைவையும் நாளைக்கு காலையில் லைவும் நீ அட்டன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னைய நான் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிவிடுவேன். ஈவன் நம்மளோட 7 மார்க் இருக்குது பார்த்தியா, 7 மார்க்கில் கூட நம்ம பசங்க எல்லாருமே என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கிறான். கஷ்டமே படாமல் நான் சொல்கிற மாதிரி கேட்டால் ஈஸியாக மார்க் வாங்கலான்னா அதை கேட்கவே மாட்டான். என்றைக்குமே நம்ம பேச்சே கேட்க மாட்டேன். நீங்கள் அதை சொல்லித்தரல, நீங்கள் அந்த PDF-ஐ கொடுக்கல, இந்த PDF-ஐ கொடுக்கல, நீங்கள் அதை செய்யலைன்னு தான் சொல்லுவான். நம்ம செஞ்சதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ பார்த்தோமே இந்த கொஷினில் இதில் இவ்வளோ 2 மார்க் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக மோஸ்ட்டாக 2 மார்க் தான் இருக்குது. ஈவன் இன் 7 மார்க் ஆல்சோ, 7 மார்க்லேயும் பார்த்தீங்க இங்கே பாரு, நியூட்டன் செகண்ட் லா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, 2 டிவைசஸ் ஒர்க்கிங் ஆன் ஹீட்டிங் எஃபெக்ட், சவுண்ட் வேவ் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி, இது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ரஸ்ட்டு. இந்த மாதிரி இதுலேயும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 2 மார்க்ஸ் வருது. இதுலேயும் என்ன அப்படின்னா 2 மார்க்ஸ் வருது. பசங்களா, கட்டாயமாக நம்ம 2 மார்க்ஸை நல்லா படிக்கணும். நான் இப்போ வரைக்கும் எனக்கு 82 மார்க், இப்போ இந்த கரெக்டாக இப்போ காலையில் 5:50 நிலவரப்படி 82 மார்க் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். சரியா? இன்றைக்கி சாயங்காலம் இன்னும் நிறைய 2 மார்க்கு, நிறைய 4 மார்க் கொஷினும் உனக்கு சொல்லித் தருவேன். அது போக க்ரியேட்டிவ் 1 மார்க்கு நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். க்ரியேட்டிவ் 1 மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம், க்ரியேட்டிவ் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் 4 மார்க்கு 2 மார்க். இன்றைக்கி சாயங்காலமும் அதே மாதிரி 8 to 11 ஒரு லைவ், ஒரு 3 மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணேன்னா நான் ரொம்ப சூப்பராக கிளியராக எல்லாத்தையும் படிக்க வச்சுருவேன். நாளைக்கு காலையில் பார்த்தேன் அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரியா? நாளைக்கு காலையில் கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரியா? கிளியர் தானே? ஓகேவா? ரைட்? ஓகே, கிளியர், சூப்பரா பார்த்துடலாம்ல. PDF உனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா, எனக்கு ஓப்பன் ஆகுது, உனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல
இந்த மாதிரி க்ரோமில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணனா நியூ இன்காக்னிட்டோ விண்டோன்னு இருக்கும். அதில் போய்ட்டு இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணு ரைட்டா. நம்ம வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை நல்லா காப்பி பண்ணு ரைட்டா. காப்பி லிங்க் அட்ரஸ் அல்லது காப்பி லிங்க்னு இருக்குல்ல, காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு நியூ இன்காக்னிட்டோ மோடில் போடு. நியூ இன்காக்னிட்டோ விண்டோவில் போட்டேன்னா இதில் நீ போடுறப்ப என்ன தெரியுமா பண்ணும், உன்னை திருப்பி ஒரு தடவை லாகின் பண்ண சொல்லும். இப்போ வந்து நான் யூடியூப்பில் இருக்கேன் அதனால் போகல, நீ அங்கே வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கரெக்டாக போட்ட அப்படின்னா உனக்கு அதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம் சரியா. ரைட், இப்போ நம்ம அடுத்து போகலாமா, அடுத்து போகலாம் சரியா. ஸ்கூலில் போய் என்ன படிக்க அதுதான் கொடுத்துருக்கேன்ல, ஸ்கூலில் போய் என்ன படிக்கின்றதான் இதில் இருக்குது. இதில் போட்டிருக்கேன் பாரு, எப்போ என்னென்ன டேட்டில் என்னென்ன படிக்கணும்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சரியா. இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துங்க. யாருமே பொறுமையாக ஃபுல்லாக பார்க்கவே மாட்டேங்கிறேன். இன்றைக்கி தேதி என்ன, 16ஆம் தேதி. இன்றைக்கி ஸ்கூலில் போய் என்ன பண்ணணும், நீ 9 மணிலேருந்து 5 மணிக்கு சாப்டர் 1 2 3 4 5 6 ஃபிசிக்ஸில் இருக்கா 1 மார்க் 2 மார்க்கு, சாயங்காலம் 8 மணி வரைக்கும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் நான் நடத்திட்டேன். 1 மார்க்கு மட்டும் நீ படிச்சுட்டு வந்தேன்னா போதும். அடுத்து வாங்க. ஸோ ஐடியல் கேஸ்னால் என்னது, ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலோட இன்ட்ராக்ட் பண்ணாது, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து அதே இது மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் ரைட்டா. மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ண போகுது, ஒன்றோட ஒன்று சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒபேஸ் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா ரைட்டா. இந்த மாதிரி எல்லா கேஸ் லாக்கும் ஒபே பண்ணும் ஐடியல் கேஸ். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தே டோன்ட் ஒபே, அவங்க சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐடியல் கேஸ் டஸ் நாட் ஹாவ் வால்யூம், இதுக்கு வால்யூமே கிடையாது. இட் ஹாஸ் அ வால்யூம். ரியல் கேஸுக்கு என்னது நம்மளுக்கு வால்யூம். ஐடியல் கேஸுங்கிறது என்னதுப்பா, இமேஜினரி. இது ஒரு டூப்ளிகேட் கேஸ், இது ஒரு உண்மையே கிடையாது, டூப்ளிகேட் கூட கிடையாது, இது ஒரு இல்லவே இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இட் இஸ் அ இமேஜினரி சரி, இட் இஸ் அ இமேஜினரி ரைட். அடுத்து அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் ரைட்டா. லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கேஸ் கேன் பி டேர்ம்ட் அஸ் ஐடியல் ரைட்டா. லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில் ஐடியல் கேஸ் தான் சொல்ல போகிறாங்க. ரியல் கேஸை கூட நம்ம ஐடியல் கேஸ்ன்னு சொல்லலாம் ஒன்லி வென் அட் ஹை டெம்பரேச்சர், நாட் ஹை, வெரி ஹை டெம்பரேச்சர் அட் லோ ப்ரெஷர் ரைட்டா. வெரி ஹை டெம்பரேச்சர் அல்லது பயங்கரமான லோ ப்ரெஷர் ரியல் கேஸ் பிஹேவ் அஸ் ஐடியல் கேஸ் ரைட்டா. பயங்கரமான ஹை டெம்பரேச்சர் ரொம்ப டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கேஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன அர்த்தம், இங்கே ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் உன் வீட்டில் இருக்குது, என் வீட்டில் ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் உன் வீட்டில் இருக்குது. இப்போ நானும் என்கிட்ட இருக்க மாலிக்யூலுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க மாலிக்யூலுக்கும் சம்மந்தம் இருக்குமா, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா, எவ்வளோ தூரத்தில் இருக்குது ரைட்டா, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸே இருக்காது. அப்போ ஹை டெம்பரேச்சரில் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் அ லார்ஜ், அப்போ லார்ஜாக எக்ஸ்பேண்ட் ஆகுறனால அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தே ஆர் கோயிங் டு பிஹேவ் அஸ் அ ஐடியல் கேஸ். அப்போ என்ன பண்ணுது, ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு, ஒரு கேஸ் கெட்டிங் இட், புரியுதா? சாப்டர் 18 to 23 இன்க்ளூட் பண்ணலைன்னா அது வந்து செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன், அதனால் அதை இன்க்ளூட் பண்ணலை. செகண்ட் மிட் டர்ம் நீ தானே இப்போ படித்த, அதனால தான். ஓகே சூப்பர். சரி, இப்போ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் மாதிரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, புக்கில் எனக்கு புக்கு வச்சுருக்கவங்க தான் ரைட்டா. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ டவுட் இருந்தால் இப்போ இல்லை, இப்போ ஒரு 2 minutes பிரேக் மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன் ஃபார் ரெஃப்ரெஷிங் யுவர் மைண்ட், நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கா. ஸோ எல்லோரும் உன் புக் எடுத்து வச்சுக்கோ. நான் இப்போ புக்கில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் அ டாஸ்க் இன் யுவர் புக். உன்னோட புக்கில் தான் டாஸ்க்கு கொடுக்க போகிறேன். ரெடியா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்கா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணடா, சொல்லடா, பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிற அப்படின்னு. இந்த டாஸ்கில் யாரெல்லாம் இந்த டாஸ்க்கை கரெக்டாக விளையாடுறேன்னு பார்க்கலாம். சரியா? யாரெல்லாம் இந்த டாஸ்க்கை கரெக்டாக விளையாடுறேன்னு பார்க்கலாம். ரெடியா? ஓகே ரைட். புக்கு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். புக்கு இல்லாதவங்க டாஸ்கில் பண்ண முடியாது. டாஸ்க்கு நெசசரி எக்யூப்மெண்ட், அதாவது சமைக்க தேவையான பொருள் மாதிரி டாஸ்க்கு தேவையான பொருள் புத்தகம், அதுவும் சயின்ஸ் புக்கு. ஓகே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஜ் நம்பர் 196ல் பேஜ் நம்பர் 196ஓட
ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? பேஜ் நம்பர் 196 இருக்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன? பார்க்கல எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு. புக்கில் பேஜ் நம்பர் 196 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? பேஜ் நம்பர் 196 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? எப்படி? ஆக்சுவலாக நான் வந்து யதார்த்தமாக சொன்னேன், ஆனால் அது பாரு பிரைன் வந்திருக்கு. பிரைன், நம்மளோட மண்டையோட பிரைன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பிரைன்லேருந்து ஒரு கொஷின் கேட்க போகிறேன். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பிரைன்? பிரைனோட யூனிட் என்ன? பிரைனோட யூனிட் எதுப்பா? எதப்பா பிரைனோட யூனிட்னு சொல்லலாம்? பிரைனோட யூனிட் எது? பிரைனோட யூனிட் என்ன சொல்லலாம்? பிரைனோட யூனிட் எதாவது சொல்லலாமா? இஸ் தேர் எனிதிங் சம்திங் லைக் தட்? பிரைனோட யூனிட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு சிலர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைனோட யூனிட்லாம் என்னென்னு. வெரி குட், சூப்பர். பிரைன் யூனிட் இஸ் ஸ்ட்ராங்கா? இல்லை, அதாவது பிரைனோட யூனிட்னா நியூரான். நியூரான் தான் அதோட யூனிட். நியூரான் தானே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பாஸ் பண்ணுது. ஸோ நியூரான் இஸ் த ஆன்சர். சரி, ஓகே. கிட்னியோட யூனிட் என்னது? கிட்னி. கிட்னியோட யூனிட் என்னது? கிட்னியோட யூனிட் பார்க்கலாம். கிட்னிக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. பிரைனுக்கு ஆன்சர் சூப்பராக பண்ணிட்டேன். கிட்னிக்கு கிட்னியோட யூனிட் என்னது? கிட்னிக்கு என்னது? கிட்னிக்கா? எஸ், வெரி குட். யாரா வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக. இட் இஸ் நெஃப்ரான். இட் இஸ் நெஃப்ரான், ரைட்டா? கிட்னிக்கு நெஃப்ரான். ஓகே, ரைட். பல்மோனரி டிசஸ் அப்படின்னா உடம்புல எந்த பார்ட்டில் வரக்கூடிய டிசஸ்? பல்மோனரி டிசஸ். பல்மோனரி டிசஸ்னால் உடம்புல எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும்? பல்மோனரி டிசஸ்னால் எந்த பார்ட் அஃபெக்ட் ஆக போகுது? பல்மோனரி டிசஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பல்மோனரி டிசஸ் என்னென்னலாம் சொல்ல போகிறேன் பாரு அடுத்து. எஸ், வெரி குட், சூப்பர். டே, மாஸ் காட்டுறீங்கடா. நான் நீங்களாம் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். காலங்காத்தால சூப்பராக இருந்துச்சு ஆன்சர் பண்ணுறீங்க. பல்மோனரின்னு என்னது? இட் இஸ் லங்ஸு. நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணுற. பல்மோனரினா லங்ஸு, இட் இஸ் நாட் ஹார்ட். பல்மோனரி அப்படின்னா லங்ஸு, ஹார்ட் கிடையாது. பல்மோனரி அப்படின்னா லங்ஸு, ஹார்ட் கிடையாது. லங்ஸ். பல்மோனரி வந்து லங்ஸு, ரைட்டா? பல்மோனரி வந்து லங்ஸை பற்றி அஃபெக்ட். பல்மோனரி டிசஸ் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி லங் டிசஸ். இது ப்ரான்கிட்டிஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ், அதுக்கப்புறம் இதான் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சில டிசஸ்லாம் இருக்குது. நம்ம மூச்சுக்குழாய், மூச்சு விட்ட இடத்துல வரக்கூடிய பிரச்சனை, ரைட்டா? அதுதான் என்னது? லங்ஸை பாதிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் யார்? 1 மார்க். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் யார்? யாரை ஹார்ட் ஆஃப் ஹார்ட்னு சொல்ல போகிறோம்? இதயத்தின் இதயம் யாருப்பா? இதயத்தின் இதயம். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் யார்? சீக்கிரம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக. நீ மெசேஜும் கடகடன் பண்ணணும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சீக்கிரம். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் யார்? வெரி குட். எஸ்ஏ நோட், சைனோ ஆரிக்குலார் நோட், ரைட்டா? சைனோ ஆரிக்குலார் நோடுன்றது தான் ஹார்ட் ஆஃப் ஹார்ட். ஓகே, அதுக்கப்புறம் சரி, அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சுக்கலாம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்? சரியா? இது யாரோட செகண்ட் மிட் டேர்மில் கேட்ட கொஷின் சொல்லுங்கள். இது யாரோட செகண்ட் மிட் டேர்ம்லாம் கேட்டிருந்தாங்க? செகண்ட் மிட் டேர்மில் இது அப்படியே 4 மார்க்கில் அல்லது 5 மார்க்கில் கேட்டிருந்திருப்பாங்க. யார் ஸ்கூல்லலாம் இதை கேட்டிருந்தாங்க? எந்தெந்த ஸ்கூல்லலாம் இதை கேட்டிருந்தாங்க? ரைட், சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்? யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் பற்றியா நிறைய பேரோட கொஷின். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரோமேக்ஸ். நம்மளோட ப்ரோமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். அடுத்து, ஸ்டேட் 3 uses of ultrasonic vibration. Name 3 animals which can hear ultrasonic vibration. ultrasonic vibration கேட்கக்கூடிய ஒரு சில அனிமல்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ரைட்டா? அனிமல்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்து, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். The vibration whose frequencies are greater than 20,000 Hz. பசங்களா நிறைய தடவை நான் சொல்கிறேன், கவனமாக கவனி. ஈவன் ஆஃப்டர் ரிப்பீட்டட், நான் நிறைய தடவை சொன்னதுக்கப்புறமும் நிறைய பேர் தப்பு விட்டுட்டே இருக்கீங்க. என்ன தப்பு விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா, 1 மார்க்கில் தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்சு, ரைட்டா? நம்மளோட நார்மல் ஆடிபிள் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? யாரெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கோ, ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய சேனல், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். கேப்டன் வந்து உனக்கு கிளியராக அதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன், சரியா? ஸோ அதாவது நார்மல் ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச் என்னதுப்பா? ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச். ஸோ என்ன அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து, ரைட்டா? 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20,000, ரைட்டா? நான் எழுதுறது கரெக்டாக? நான் எழுதிருக்கிறது கரெக்டாக தப்பா? நான் எழுதியிருக்கிறது கரெக்டாக தப்பா? 20 ஹெர்ட்ஸில் இருந்து
20,000 kHz. கரெக்டாக தப்பா? இஸ் தட் ரைட் ஆர் ராங்? இட் இஸ் ரைட் ஆர் ராங்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ரைட் ஆர் ராங்? இட் இஸ் ஃபால்ஸ். பசங்களா 1 மார்க்கில் இதை கொடுக்குறாங்க, இதை நீங்கள் நினச்சி எழுதிடாத. திஸ் இஸ் ராங்கு. என்ன இருக்கணும்? 20 ஹர்ட்ஸில் இருந்து 20 kHz இருக்கலாம், ரைட்டா? 20,000 kHz இருக்கக்கூடாது, 20 kHz இருக்கலாம், ரைட்டா? அல்லது 20,000 ஹர்ட்ஸ் எழுதணும், ரைட்டா? அல்லது 20,000 ஹர்ட்ஸ்ன்னு எழுதணும். சரியா? இப்படி எழுதுனா ரைட்டு, இப்படி எழுதுனா ரைட்டு, ரைட்டா? இப்போ கீழே நான் எழுதியிருக்கிறது கரெக்ட், மேலே இருக்கிறது தப்பு. ஸோ அவங்க 20,000, நிறைய பேருக்கு 20,000ங்கிறது நல்லா தெரியும், 20யும் தெரியும். ஆனால் இந்த கே பார்க்காம பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 2023 நினைக்கிறேன், 23ல் நான் வேதாந்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டான ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ இருந்த ஒரு டாப்பர் பையன், அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். சார் நான் இந்த 1 வேர்ட் தப்பு விட்டுட்டேன் அப்படின்னு. அதுலேருந்து நான் எப்போயுமே இந்த கொஸ்டின் நடத்தினா எல்லாத்துலேயும் சொல்லுவேன். அவன் அன்றைக்கி வருத்தப்பட்டான், நீனும் அதே மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1 மார்க்கில் கவனமாக ஆடியபிள் ரேஞ்சில் இப்படி 1 வேர்டில் கேட்பாங்க அப்படின்னு. இதுக்கு பதில் இதை ஒரு லைவில் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பையனோ பொண்ணோ, அது யாரும் நம்மளுக்கு தெரியாது, அதில் ஐடி தானே வரும். அவங்க சொல்கிறாங்க, அதான் ஏற்கனவே 2023 கேட்டுட்டாங்கல்ல, திருப்பி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. சி, இட் இஸ் நாட் லைக் தட். அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. கொஷின் ஆன்சர் 1 வேர்டு மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆனது கிடையாது. புக் பேக் இல்லாத 1 வேர்ட்லாம் ரிப்பீட் ஆகாதுன்னா நம்ம சொல்லவே முடியாது. சரியா? அதனால் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. உன்னோட எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் அப்படின்னா கிரேட்டர் தேன் 20,000 ஹெர்ட்ஸ், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா they are called as அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் அப்படின்னு. அதோட யூசஸ் என்னது? டு கில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சின்ன சின்ன நுண்ணுயிர்களெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இதை வச்சு கொலை பண்ணிடலாம். அடுத்து டு ஃபைண்ட் த டைரக்ஷன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் தி சப்மரைன்ஸோட டைரக்ஷன், அது எந்த தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். டு க்ளீன் டென்டல் பிளேட்ஸ், ரைட்டா? டென்டல் பிளேட்ஸு, ஜுவல்லரி அண்டு காயின்ஸு. அதுக்கப்புறம் ஃபார் வெல்டிங், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து டாக்ஸு, பேட்டு, டால்ஃபின், மஸ்கிட்டோ, இது எல்லாமே அப்படின்னா ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். இவங்கெல்லாம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனை கேட்க முடியும், இவர்களால் கேட்க முடியும். சரியா? ரைட், ஓகே, சூப்பராக கிளியர். அடுத்து போகலாம். கிவ் எனி 2 சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்காகவும் கேட்டிருக்காங்கப்பா. இந்த கொஷின் கொஞ்சம் விசித்திரமானது, இதை கொஞ்சம் நல்லா படிக்கணும். சரியா? இந்த கொஷின் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும். 2 மார்க்லேயும் இருக்குது, 4 மார்க்லேயும் இருக்குது, 5 மார்க்லேயும் இருக்குது. சரியா? 2 மார்க், 4 மார்க், 5 மார்க் எல்லாத்துலேயுமே இது இருக்குது. சரியா? கவனிங்க. டென்டல் பிளேட்ஸ்னால் என்னவா? அதாவது நம்ம பற்கள்லாம் இருக்கல, டென்டல் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அது எல்லாத்துக்கும். பரவாயில்ல, நானே தூங்கியிருப்பேன். ஐ ஆல்சோ ஃபெல் டயர்ட். பட் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்கீங்க, தட் இஸ் குட். மார்னிங் இந்த லெசன் படிச்சிட்டிங்களா? ஓகே, குட். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கவனமாக கவனிங்க. அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். ஆட்டம் என்னது, இன்னும் இன்டிவிசிபிள்னு சொல்ல முடியாது. ஆட்டம் கேன் பி டிவிசிபிள். யாரா ஏன்டா டே என்னடா புதுசாக தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் நிறைய பேர் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் நினச்சிட்டு இருக்கான். எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு. இந்த பிடிஎஃப் சாயங்காலம் தான் வரும், இப்போ வராது பிடிஎஃப். மித்த பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ். கரெக்டு தானேப்பா? இங்கே பாருங்கள், குளோரின் சேம் எலமெண்ட் தான், ஆனால் அதோட மாஸ் நம்பர் பாரு, இங்கே 35 இருக்குது, இங்கே 37 இருக்குது. 35 and 37. சரியா? வேறு இருக்குது. வாட் இஸ் இன்டிவிசிபிள்? இன்டிவிசிபிள் அப்படின்னா அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்னது, யார்? ஜான் டால்டனா ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னார் அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தவங்களாம் ஆட்டமை பிளக்க முடியும், ஆட்டமை பிரிக்க முடியும், ஆட்டமை பிரித்து புரோட்டான் தனியாக, நியூட்ரான் தனியாக, எலக்ட்ரான் தனியாக எடுக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. அதான் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். இன்னும் இன்டிவிசிபிள்னு நீங்கள் சொல்லிட்டு தெரிய முடியாது, அதை என்ன பண்ண முடியும், நம்ம டிவிசிபிளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட், ஒரே எலமெண்ட்டுக்கு வேறு வேறு அட்டாமிக் மாசஸ் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாசஸ். பாருங்கள், ஆர்கானுக்கும் கால்சியமுக்கும்
ஆர்கானுக்கும் 40 மாஸ் நம்பர், கால்சியமுக்கும் மாஸ் நம்பர் 40, வேறு எலமெண்ட், ஆனால் மாஸ் நம்பர் ஒன்றா இருக்கலாம். atoms of one element can be transmuted into atoms of another element. An atom is no longer indestructible. அதாவது transmuted அப்படின்னா யுரேனியமை உடைச்சு தோரியமாகவும் ஹீலியமாகவும் மாற்ற முடியும். தோரியமோட ஹீலியம் ஆட் பண்ணி யுரேனியம் கொண்டுட்டு வர முடியும். ஸோ ஒரு காமனாக ஒரு எலமெண்ட்டை என்னால் என்ன பண்ண முடியும், உடைக்கவும் முடியும், சேர்க்கவும் முடியும். ரைட்டாக உடைச்சி புது எலமெண்ட் உருவாக்க முடியும், சேர்த்து புது எலமெண்ட்டாகவும் உருவாக்க முடியும். சரியா? நான் சொல்லித்தர ப்ராப்ளம் மட்டும் படித்தா போதும். ஆமாம், அடுத்து பாருங்கள். ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஆட்டம் வந்து எப்பயுமே ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? அடுத்து, ஆட்டம்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் that takes place in the chemical reaction. ஒரு ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள், மிக ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் யார் அப்படின்னா அது ஆட்டம். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் யார்? ஆட்டம் தான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? the mass of an atom can be converted into energy. ரைட்டா? mass of the atom can be converted into energy is equal to mc². யார்ப்பா கொடுத்தா? which scientist gave this expression? இந்த எக்ஸ்பிரஷன் சொன்ன சயின்டிஸ்ட் யார்? இந்த கொஷின் 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட் எழுதணும், 3 மார்க்கில் 4 மார்க்கில் கேட்டால் 4 பாயிண்ட் எழுதணும், 5 மார்க்கில் கேட்டால் ஃபுல்லாக எழுதணும். அவ்வளோதான். அதனால தான் இந்த கொஷினை இப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா, இது 2 மார்க்லேயும் வரும், 4 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும். ரைட்டா? நியூட்டனா ஐன்ஸ்டீனா? E is equal to mc². Einstein mass energy equation. Sonika, this is Einstein mass energy equation. This is not Newton. It is Albert Einstein. Einsteinoட equation. Einstein mass energy equation. மாஸுக்கும் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. It is Einstein mass energy equation. சரியா? ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரா? ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? he just discovered electric bulb. ரைட்டா? என்ன கண்டுபிடிச்சாரு? எலக்ட்ரிக் பல்ப், லைட்டை கண்டுபிடிச்சார். ரைட்டா? பல்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அவர் தான். அப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? who discovered அமெரிக்கா? இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தர் தேடி வந்தார், ஆனால் அவர் அமெரிக்கா பக்கம் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். யார்? who discovered அமெரிக்கா? எனி ஐடியா? சோஷியல் கொஷின். who discovered அமெரிக்கா? ட்ரம்ப்பா? ட்ரம்ப்பு, ஜோர்டான், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நிக்கோலஸ் இல்லை, கொலம்பஸ். ரைட்டா? கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சார். கொலம்பஸ்னால் நம்மளுக்கு யூஸ்வலாக ஞாபகம் வருது எக்ஸிபிஷனில். யார் யாரெல்லாம் எக்ஸிபிஷன் போட்டுட்டாங்க? மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா 7 உலக அதிசயங்கள்னு போட்டு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் வருதுல, அதனால் எக்ஸிபிஷன், பொருட்காட்சி எல்லாமே. ரைட்டா? நீ எல்லாம் பார்த்துருப்பேன். பொருட்காட்சி எல்லாமே. ஸோ 7 அதிசயங்கள்னு போட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? ஐயோ, ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஏதோ ஒன்று ரைட் கண்டுபிடிச்சி கொலம்பஸ். அதாவது இந்த மாதிரி பொருட்காட்சி எக்ஸிபிஷன்லலாம் அந்த ஷிப்பு மாதிரி ஒன்று இருக்கும்ல, கப்பல் மாதிரி. ரைட்டா? ஜொயின்னு போயிட்டு வரும்ல. ஸோ பயங்கரமாக இருக்கும். அதில் இந்த டிப்பில் உட்காந்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். கொலம்பஸோட டிப்பில் உட்காந்தா அப்படியே அது மேலே போகிறப்ப அப்படி நம்மளே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யார் யாரெல்லாம் கொலம்பஸில் போயிருக்கா? எனிபடி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் த கொலம்பஸ்? ரைட்டா? நீங்கள் மதுரையா? நீங்கள் புது சப்ஸ்கிரைபரா? எஸ், ஐ எம் ஃப்ரம் மதுரை. நான் மதுரை தான். ஓகே. இன்னமும் அது எவ்வளோ வயசானாலும் அந்த கொலம்பஸில் எண்டில் உட்காந்து போகிறதுல ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்ப அந்த பயம் தான் ஒரு கிக்கே. அதுதான் என்ன அப்படின்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுதான் நல்லாயிருக்கும். ரைட்டா? ஓகே, சூப்பர். போகாதவங்க ட்ரை பண்ணி பாரு, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த வைரமுத்து பாட்டு பாடுற மாதிரி என்ன அப்படின்னா, அப்படியே அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றெல்லாம் அல்ல கலப்பு, அப்படியே வயிற்றுக்குள்ளேருந்து எல்லாமே வந்து அப்படியே தொண்டைக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு கூஸ் பம் மூமெண்ட்ஸ் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சது யார்? இல்லை, பல்பை கண்டுபிடிச்சது யார்? ஐன்ஸ்டீனா? நானும் ஐன்ஸ்டீன்னு சொல்லிட்டேன்னா இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன் தானே பல்பை கண்டுபிடிச்சாங்க. நம்ம தப்பாக படிச்சுட்டு இருக்கோமோ? பார்த்தியா? எடிசன் தானே பல்பை கண்டுபிடிச்சாரு. பார்த்தியா? நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் ஐன்ஸ்டீனுக்கு போய்ட்டோம். ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். சரியா? ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், பல்பை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார், ஐன்ஸ்டீன் இல்லை. ஐசக் நியூட்டன். டே விடுங்கடா, நானே தப்பா, நீங்களும் சொல்லி நானும் சொல்லி. ஆனால் நான் ஒரு ஆன்சர் சொன்னேன்னா அது ஒரு 10,000 பேர் வேறு இருக்கவேலாம் கமெண்ட் வேறு பண்ணிட்டேன். பல்பை கண்டுபிடிச்சது எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். பார்த்தியா? ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சார். என்ன சோனிகா சொல்லுவாங்க,
நீங்கள் என்ன சொன்னீங்க கேப்டன் அப்படின்னு. என்ன நியூ சப்ஸ்கிரைபர் டு தீமினல். ஓகே குட். சரியா? ஓகே ரைட். ஓகே ரைட். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏதாச்சும் இப்போ பார்க்கலாம். ஸோ மாடர்ன் அட்டாமிக் தியரியில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ லாங்கர் இன்டிவிசிபிள், தே மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ். ஒரே எலமெண்ட்டுக்கு வேறு வேறு மாஸ் நம்பர் இருக்கலாம், வேறு வேறு எலமெண்ட்டுக்கு ஒரே மாஸ் நம்பர் இருக்கலாம். இதெல்லாம் கதை, இதெல்லாம் கேட்டுட்டு போய் நீனா என்ன பண்ணலாம், ஓனாக எழுதிடலாம், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டூ ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஆட்டமை பழக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நம்மளால தான் பழக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் அ சிம்பிள் ஹோல் ரேஷியோ. ஆட்டம்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் எதுனா அது ஆட்டம். மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் வந்து E = mc² அப்படிங்கிற ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் when MgSO4.7H2O is heated. இதை ஹீட் பண்ண என்ன நடக்கும்? இது ஹீட் பண்ண என்ன நடக்கும் சரிங்க? இது ஹீட் பண்ண என்ன நடக்க போகுதுப்பா? இது ஹீட் பண்ண என்ன நடக்க போகுது? யாருக்காவது இப்போ தீமினலில் ஜாயின் பண்ணணும், இல்லை நான் வந்து முதல்வன் சீரீஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இங்கே பாரு, நம்மக்கிட்ட முதல்வன் இருக்குது. முதல்வன் வந்து பார்த்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெக்கார்டட் பேட்ச்சு. இல்லை நான் வந்து என்ன அப்படின்னா கனவு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுவேன், வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் அப்படின்னா கனவு. இல்லை நான் தீமினலும் கனவு டெஸ்ட் சீரிஸும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா நீ இந்த லிங்கை கிளிக் பண்ணு. இப்போ வீடியோக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தோன்னா கனவு ப்ரைம் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ரைட்டா, கனவும் டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து இருக்க போகுது, கனவும் டெஸ்ட்டும் சேர்ந்து இருக்க போகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1499 இருக்குது கனவும் டெஸ்ட் சீரிஸும். டெஸ்ட் மட்டும்னா 1000 வெறும் 500. கனவு இது ஆஃபரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 1999 இருந்துச்சு, இப்போ ஏதோ ஆஃபரில் இருக்குது சரியா. இது வேணும்னா கவனமாக இப்போயே வாங்கிக்கோ. தீமினலில் ஜாயின் பண்ணுறவங்க இதை ஜாயின் பண்ணி இதை பண்ணாத. கனவு டெஸ்ட் சீரிஸ்க்கு பதிலாக இதை நீ வாங்கின அப்படின்னா உனக்கு ரொம்ப ஈஸி. 1500 வந்து உனக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்துடும், தீமினல் பேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து ரெக்கார்டிங் எல்லாமே வந்துடும் ரைட்டா. நாங்கள் இவ்வளோ நாள் நடத்துகிற எல்லாமே வந்துடும், அதனால் கவனம். ஸோ தட் வில் பி வெரி வெரி ஈஸி. எல்லாமே லைவ் கிளாஸ் எல்லாமே லைவ். இங்கே வந்து லைவெல்லாம் இருக்காது ரைட்டா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைவ் இருக்கும். அதனால் நீ இதை ஜாயின் பண்ணுறது ரொம்ப 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 பெட்டர் சரியா. அதனால் இதில் ஜாயின் பண்ணிடு கனவு டெஸ்ட் சீரீஸில். இல்லை நான் முதல்வனில் தான் சேருவேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா முதல்வன் லிங்க் எங்கே இருக்குது? இந்த இருக்க முதல்வன் லிங்க்கு. முதல்வன் லிங்க்குள்ளே போனேன்னா முதல்வனில் உனக்கு என்னென்ன இருக்க போகுது? முதல்வன் காம்போ. முதல்வன் காம்போ என்ன காம்போ இது? ஸோ இங்கே பார்த்தோம்னா உனக்கு கூப்பன் அப்ளை ஆகி வெறும் 799 தான் வருது சரியா. ஸோ முதல்வன் காம்போ. ஸோ அதனால் முதல்வன் காம்போ வேணால் முதல்வன் காம்போ வாங்கிக்கலாம், இல்லை வெறும் முதல்வன் மட்டும் வேணால் அதை நீ வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ உனக்கு டெஸ்ட்டெல்லாம் அதில் இருக்கும், அதில் டெஸ்ட்டெல்லாம் இருக்காது போல், வெறும் ரெக்கார்டட் வீடியோ மட்டும் இருக்கும். அதுதான் அது முதல்வன் காம்போ, அவ்வளோதான், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போயே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா. தீமினல் வந்து அல்ட்ரா ப்ரோமோ. தீமினல் ஜாயின் பண்ணுறேன்னா முதல்வன் ஜாயின் பண்ணாத, தீமினல் ஜாயின் பண்ணுறேன்னா அதுதான் நம்மளோட ஹையஸ்ட் கோர்ஸ். தீமினல் தான் இருக்கிறதுலே பெருசு. தீமினலில் ஜாயின் பண்ணுறேன்னா நீ வேறு எதுலையுமே ஜாயின் பண்ண வேணாம். தீமினலுக்கும் கனவு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அடுத்த வருஷம் அதையும் நாங்கள் ஒன்றா சேர்க்க போகிறோம். தீமினல் வாங்கிட்டாங்கன்னா அந்த பசங்களுக்கு அதாவது காஸ்ட்டு கொஞ்சம், அதாவது கனவு டெஸ்ட் சீரிஸ்க்கும் தீமினலும் ஜாயின் பண்ணி ஒரு பேட்ச். தீமினல்னாலே அதில் எல்லாமே வந்துடும் உனக்கு, லைவ் ரெக்கார்டு டெஸ்ட்டு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே தீமினல் வந்துடும். தீமினல் இஸ் அவர் ஹையஸ்ட் கோர்ஸ் ரைட்டா, அதுதான் பெருசு இருக்கிறதே பெருசு தீமினல். அப்போ தீமினலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெக்கார்டன் மட்டும் போதும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்டால் போதுன்னா முதல்வன் உனக்கு வரப்போ. கனவுன்றது வெறும் டெஸ்ட் மட்டும் நான் எழுதி பார்த்துக்கிறேன், கனவு டெஸ்ட் சீரிஸ் சரியா ரைட். இப்போ பாருங்கள் ஆல்ரெடி லைவ் நடந்துட்டு தான் இருக்குது. டெய்லி சாயங்காலம், நேற்று கூட சாயங்காலம் 6 to 8 நான் வந்து தீமினலில் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் 8 மணிக்கு உனக்கு வந்து, ஏன் நான் 8 மணிக்கு வந்து எடுக்கிறேன் 6 மணிக்கு வராமல் 6 to 8 அவனுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன்.
6 to 8 அவனுக்கு எடுத்துருந்தேன். அவனெல்லாம் என்ன தெரியுமா சொன்னேன், அவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணானுங்க, 6 to 8ல் இன்னைக்கு அந்த 2 மார்க் இருந்துச்சு பார்த்தியா, அதில் லாஸ்ட் 30 2 மார்க் முதல்ல நடத்திட்டேன். ஸோ அவன் என்ன தெரியுமா பண்ணால், இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 2 மார்க் மட்டும் தான் படித்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிஎஃப்லாம் முன்னாடியே கொடுத்துருவேன். பிடிஎஃப்லாம் முன்னாடியே போயிடும். தீமின்னல் இருக்கவங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும், முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ அவன் வந்து 9 மணி 10 மணிக்கெலாம் நம்ம 11 மணி வரைக்கும் படித்தான். அவனை எல்லாம் அவன் படிக்கலாம். பாதி பேர் அவங்க போயிட்டானுங்க, அவனுக்கு பாட்டுக்கு போய் தூங்கிட்டானுங்க. யாரெல்லாம் தீமின்னல் எடுத்து தூங்கிட்டேன் சீக்கிரமாகவே. ஏன்னா 30 கொஷின் நம்ம பார்த்த உடனே அவனுக்கு போய் தூங்கியிருப்பாங்க. யாரெல்லாம் எனக்கு தீமின்னல் இருக்கவங்க இருக்கா? உனக்கு வரலையா? டெலகிராமில் பாரு சோனிகா, நீ டெலகிராமில் இருக்கீங்க. டெலகிராமில் பாருங்கள். பாரு. ஸோ தீமின்னல் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும். ரைட், கவனிங்க. வாட் ஹேப்பன்ஸ் when MgSO4.7H2O ஹீட்டட்? இது என்ன பண்ணணும் தெரியுமா? சிம்பிள். என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. இந்த கொஷினுக்கு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க தேவையில்லை. டாட் நல்லா பெருசாக வச்சுக்கோ. 7H2O. ஹீட்டிங்க்கு சிம்பிள் இது தான். ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக போகுது, டாட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டு 7H2O போட போகிறீங்க. ரைட்டா? ஸோ இப்படி போட்டாலும் சரி, இல்லை ஒரு சில புக்கில் ஒரு சில இதில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஹீட்டிங், அது இந்த பக்கம் அரை மார்க் இப்படி பாதி போட்டு கூலிங் இப்படியும் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஹீட் பண்ணால் 7H2O தனியாக போய்டும், வாட்டர் ஃப்ளோ எவாப்ரேட் ஆகிடும். இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகுது, அது திரும்ப இந்த பக்கம் வரப்போகுது. ரைட்டா? இல்லைன்னா அது திரும்ப இந்த பக்கம் வரப்போகுது. தட்ஸ் இட். சரியா? MgSO4.7H2O ஹீட் பண்ணால் அங்கிட்டு போகுது, கூல் பண்ணால் இங்கிட்டு வரப்போகுது. அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் இது நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம எது ஹைக்ரோஸ்கோபிக் எது டெலிக்வெசன்ஸ்னு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன, டெலிக்வெசன்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஓகே, தீமின்னல் அண்ட் கனவு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் குட். அதான் அல்ட்ரா ப்ரோ. நீங்கள் ப்ரோவில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ரைட்டா? பேமெண்ட் அப்படியே ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். தீமின்னலுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். சரி, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் when exposed to the atmosphere at ordinary temperature. When exposed to atmosphere at ordinary temperature. ரைட்டா? ஆர்டினரி டெம்பரேச்சரில் when exposed to atmosphere at ordinary temperature they absorb moisture and do not dissolve. நல்லா கவனி, நல்லா கவனி. யார் யாரெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் வாங்குறப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒயிட் கலர் பாக்கெட் பார்த்துருக்கா? ஒரு ஒயிட் கலர் பாக்கெட் பார்த்துருக்கியா? யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இது வரை தெரியாமல் 11 வரைக்கும். தீமின்னலில் இருக்கவங்களுக்குலாம் பெனிஃபிட் முன்னாடியே முடிஞ்சிடும். இப்போயும் அதே மாதிரி தான். தீமின்னலில் இருக்கவங்க இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் இன்றைக்கி சாயங்காலமே நடத்திடுவேன். நீ நாளைக்கு காலையில் கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லை, நீ காலையில் படிக்க ஆரம்பிச்சிடலாம். என்னது அது பேர்? சிலிக்கா ஜெல். எஸ், பார்த்துருக்கியா? அது பேர் என்னது? சிலிக்கா ஜெல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கனவு டெஸ்ட் சீரிஸ் 2க்கு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, நான் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். சரி, இப்போ என்ன அப்படின்னா சிலிக்கா ஜெல். ஓகே, சிலிக்கா ஜெல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சிலிக்கா ஜெல்லு பார்த்தேன்னா சிலிக்கா ஜெல் இருக்குல்லப்பா, இந்த சிலிக்கா ஜெல்லு என்ன பண்ணும், நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டால் கூட அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணணும்னா அவ்வளோ அப்சர்வ் பண்ணும், கரைஞ்சி போகாது. தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்சார்ப்ஸ் த மாய்ஸ்சர் அண்ட் டு நாட் டிசால்வ். இது உப்பு இருக்குது. உப்பு என்ன பண்ணும்? தண்ணியில் கரைஞ்சி போய்டுமா? உப்பு வாட்டர் அப்சார்ப் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைஞ்சி போய்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா when exposed to atmospheric air at ordinary temperature they absorb moisture and dissolve. மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிடும், அது அப்படியே கரைஞ்சி போய்டுமா. மாய்ஸ்சர்னா என்னது? ஈரப்பதம். மாய்ஸ்சர்னா என்னது? ஈரப்பதம். கரைஞ்சி போய்டுமா? என்ன பண்ணுது? கரைஞ்சி போய்டும். ரைட்டா? கரைஞ்சி போய்டும். Hygroscopic substance do not change their physical state on exposure to air. Hygroscopic substance do not change their physical state on exposure to air. Deliquescent substance changes its physical state on exposure to air. இது என்ன பண்ணுமா? physical state. ஆமாம், இதான் கரையவே கரையாதுல, அப்படியே கன் மாதிரி இருப்பாங்க. அப்படி கன் மாதிரி இவன் அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? சுணங்கி கீழே விழுந்துருவான். சரியா? கீழே என்ன பண்ண? அப்படியே இது சொனங்கி கீழே விழுந்துடும். எக்ஸ்போஷர் ஆஃப் ஏர். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மே பி அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விட். ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது என்னது? அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விட். அமார்ஃபஸ் சாலிட் என்னதுப்பா? சாலிட்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சாலிடா லிக்விடா? என் கையில் இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் இது சாலிடா லிக்விடா? டெல் மீ வெதர் திஸ் பாட்டில் இஸ் சாலிட் ஆர் லிக்விட்.
இந்த பாட்டில் சாலிடா லிக்விடா? இது சாலிடா லிக்விடா? சாலிட் தானே. இது இப்போது சாலிடோட அடுத்த நம்ம உள்ளே இருக்க டைப்பில் இது அமார்ஃபஸ் சாலிடா இல்லை அமார்ஃபஸ் சாலிட் இல்லையா அப்படின்னு. சரியா கவனி. என்ன ஆகிடுச்சு? நான் இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே ரைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு? நசுங்கிருச்சா? ப்ரெஸ் பண்ண நசுங்கிருச்சா? அப்போ என்ன அர்த்தம்? சாலிடு தான். ஆனால் இந்த பெண்ணை பாரு நான் ப்ரெஸ் பண்ணுறேன், என்னால் கம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. பென் அப்படியே இருக்குது. வேற இட் இஸ் கம்ப்ரெஸ்ட். இட் கேன் பி கம்ப்ரெஸ். அப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ண முடியுது. அப்போ இட் இஸ் இது எப்படி கம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட் இஸ் அமார்ஃபஸ் சாலிட். இது வந்து என்னது? ஆக்சுவலாக ஒரிஜினல் சாலிட் கிடையாது. இது ஒரு அமார்ஃபஸ் சாலிடு. வேற திஸ் இஸ் அ கிறிஸ்டலைன் சாலிட். நீ 12th போகிறப்ப என்ன அப்படின்னா படிப்பான் சாக் பீஸ் சாலிடா இல்லை சாலிட் இல்லையா? சாக் பீஸ் சாலிட் தானே. ஆனால் எழுத அதோட சைஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? குறைஞ்சிட்டே இருக்குது. இட் இஸ் அமார்ஃபஸ் சாலிடு. சரி, அதெல்லாமே அமார்ஃபஸ் சாலிட். அமார்ஃபஸ்னு என்னது? அப்படி இருக்காது. ஸோ அப்போ அமார்ஃபஸ் சாலிடாக இருக்கலாம் அல்லது லிக்விடாக இருக்கலாம், ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். இவங்க எல்லாமே கிறிஸ்டல் மாதிரி இருப்பாங்க. ரைட்டா? இவங்க எல்லாருமே கிறிஸ்டல் மாதிரி இருப்பாங்க. தேர் ஆல் கிறிஸ்டல். பிடிஎஃப் எல்லாம் சாயங்காலம் தான் வரும், இப்போ வராது. பிடிஎஃப் லிங்க் ஜென்ரேட் பண்ணணும்ல, சாயங்காலம் வந்துடும். இதை மட்டும் படித்தா 100 வாங்கிக்கலாம். எப்படா லாஸ்ட் மினிட்ல படித்தா 100 வாங்க முடியும்? லிஸ்ட் த parasitic adaptation in leeches. ரைட்டா? parasitic adaptation in leech. லீச்சில் என்னென்ன அடாப்டேஷன்லாம் இருக்குது? The suckers are primary organ of blood sucking. ரைட்டா? சக்கர் தான் இது பிரைமரி முதன்மை ஆர்கன். முதன்மையாக இருக்கக்கூடிய பிரைமரி ஆர்கன் என்ன அப்படின்னா அது blood sucking, ரத்தத்தை உறிஞ்சுது. The blood is sucked by muscular pharynx. இப்போ ஒரு முக்கியமான ஒன் வேர்டுப்பா. How does the leech suck the blood? லீச் வந்து எப்படி சக் பண்ணுது? டேஷ் மஸ்குலர் ஃபேரிங்ஸா அல்லது ஃபேரிங்ஸா எப்படி வேணால் கேட்பாங்க. திஸ் இஸ் முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ரைட்டா? த பிளட் இஸ் சக்டு பை மஸ்குலர் ஃபேரிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? மஸ்குலர் ஃபேரிங்ஸ். லீச் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா என்னது? இப்போது என் மேலே வந்து ஒட்டுதுன்னா நான் தான் ஹோஸ்ட். உங்கள் மேலே வந்து லீச் ஒட்டினா என்னது? நீங்கள் தான் என்ன அப்படின்னா ஹோஸ்ட். சக்கஸ்னால் உறிஞ்சுறது தான். ரைட்டா? பிளட் சக்கிங்கு சக் பண்ணுறதுக்கு ப்ரைமரி ஆர்கன் முதன்மையான உறுப்பு எது நம்ம சாப்பிட்றதுக்கு முதன்மையான உறுப்பு என்ன? வாட் இஸ் த ப்ரைமரி ஆர்கன் ஃபார் ஈட்டிங் அ ஃபுட்? நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எந்த ஆர்கன் ப்ரைமரி ஆர்கன் சொல்லுங்கள். உங்களோட எந்த ஆர்கன் ப்ரைமரி ஆர்கன்ப்பா? விச் ஆர்கன் இஸ் த ப்ரைமரி ஆர்கன் ஃபார் ஈட்டிங்? ப்ரைமரி ஆர்கன் நான் நினச்சேன் எல்லாம். நான் வந்து கைன்னு நினச்சேன், நீ எல்லாம் மவுத்துன்னு சொல்லியிருக்க. ரைட்டா? ஆனால் மவுத் இஸ் மோர். ஹேண்ட் அண்ட் மவுத் ரெண்டு இது வேணா வச்சுக்கலாம். ஆனால் கையிலனா கூட நம்ம என்ன பண்ணலாம், யாராவது ஊட்டி விடலாம். ஆனால் வாயில்னா வேறு யாராவது ஒருத்தவங்க வாய் கொடுக்கவே முடியாது. ஸோ இப்போ வி கேன் கீப் மவுத். ரைட்டா? வாய் வச்சுக்கலாம். எப்படி நம்மளுக்கு வாய் வந்து சாப்பிட்றதுக்கு வாய் வந்து ப்ரைமரி ஆர்கனோ அதே மாதிரி லீச்சுக்கு ப்ரைமரி ஆர்கன் என்ன அப்படின்னா சக்கஸ், உறிஞ்சு, பிளட் சக்கிங், சக்கர். அதுதான். அடுத்து லீச்சஸ் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். யார்கிட்ட ரத்தத்தை உரிய போதோ அவங்க பேர் தான் ஹோஸ்ட்டு. அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆக போகுது பை ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த பாடி. அதோட முன் மற்றும் பின் பகுதி, உடலோட முன் மற்றும் பின் பகுதியை தன்னோட ஹோஸ்டோட உடம்புல நல்லா ஒட்ட வச்சு ஒட்டிக்க போகுது. த 3 ஜாஸ். ரைட்டாக? அதோட மவுத் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட வாய் இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணும். இப்படி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி என்ன அப்படின்னா அதோட 3 வாயும் இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம உடம்புலேருந்து கட் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும். ரைட்டா? ஒரு தடவை தான் தீமின்னலுக்குனா நீ ஒரு தடவை லைஃப் டைம் பேமெண்ட் மாதிரி ஒரு தடவை பே பண்ண போகிற. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு தடவை, 11th திருப்பி ஜாயின் பண்ணால் 11th ஒரு தடவை, 12th பண்ணா 11th வந்து 11th 12th 2 வருஷத்துக்கு சேர்த்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஒரே தடவையில் 2 வருஷத்துக்கு சேர்த்தே ஃபீஸ் கம்மி தான். அந்த மாதிரி நீ பே பண்ணிக்கலாம். A 3 jaw inside the mouth causes a painless trident or Y-shaped incision. என்ன பண்ண போதா? Y மாதிரி என்ன பண்ண போகுது? நம்ம உடம்புக்குள்ள இன்செஷன் அப்படியே உள்ள என்ன பண்ண போகுது? ஊடுருவ போகுது. ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட். எ ப்ரோட்டீன் கால்டு. முக்கியமான 1 மார்க். ஒரே ஒரு கொஷினில் எத்தனை 1 மார்க் இருக்குது பாரு. ரைட்டா? 95+ எடுக்கணும்னா சக்திவேல் இதையாவது படிச்சுட்டு போங்க. ரைட்டா? இதை படிச்சுட்டு போங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக சான்சஸ் நிறையா இருக்குது. ரைட்டா? ஹிருதின். ரைட்டா? ஹிருதின். ஸோ இந்த ஹிருதினுக்கு என்ன பண்ண போகுது? இது வந்து அதோட சலைவா, அதோட உமிழ்நீர்லேருந்து ஒரு முக்கியமான என்சைம்ஸாக என்ன பண்ணுது? என்னோடய கையில்
வந்து செக்ரீட் பண்ணுது. அதனால் என்னது, என்னோடய உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு வெளியே வந்தாலே கிளாட் ஆகிடும்ல, வெளியே வந்தாலே கிளாட் ஆகிடும்ல. இப்போ என்ன பண்ண போகிறது, அது கிளாட் ஆக போகிறது கிடையாது. கிளாட் ஆகாமல் அப்படியே என்ன பண்ண போகுது, என்னோடய பிளட்டு உள்ளேருந்து அப்படியே பிளட் அப்படியே தண்ணி மாதிரி உள்ளே வெளியே வந்துகிட்டே இருக்க போதும். ரைட்டா? ப்ரொடியூஸ் இன் salivary gland of leech to prevent blood coagulation. Thus the continuous supply of blood is maintained. அப்போ என்னது, பிளட்டோட சப்ளை கண்டினியூஸாக என்ன பண்ண போகுது, அது உடம்புக்கு போயிட்டே இருக்க போகுது. பாராபோடியா அண்ட் சீட் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். பாராபோடியானா ஒரு முடி மாதிரி இருக்குது, சீட்னா உடம்புக்கு மேலே இருக்குது, இதெல்லாம் கிடையாது. ஆல்சோ இன்ஜெக்ட் அண்ட் அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் த ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் தேர் பைட். அப்போ இது கடிக்குதுங்கிறது கூட நம்மளுக்கு என்னது தெரியாதான். அந்த அளவுக்கு என்ன பண்ண போதா, இட் இஸ் கிவன். ரைட்டா? என்ன பண்ண போகுது, அது ஒரு அனஸ்தெட்டிக். அனஸ்தெட்டிக்னா மயக்க மருந்து அல்லது வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே கொடுக்க போதான். அதனால் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்க போதான். ரைட்டா? டெலகிராம் ஜாயின் ஆகும். நீ முதல்வன் ஜாயின் பண்ணிட்டல, டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. சரியா? இல்லைனா முதல்வன் பேட்சில் நீங்கள் வந்து கிளாஸ் பார்க்குறப்பே உனக்கு அதில் சாட்டில் நான் போட சொல்கிறேன். சரியா? இந்த கார்ப் blood is stored which gives nourishment to the leech for several months. ஒரு தடவை blood உறிஞ்சிச்சுன்னா பல மாதத்துக்கு லீச்சுக்கு என்ன பண்ணுமா, நல்லா அதுக்கு உணர்வு கொடுக்க. blood is stored in which place? இது ஒரு 1 மார்க். இது ஒன்று. இந்த லீச் வந்து ரொம்ப முக்கியம். எத்தனை 1 மார்க் சொல்லியிருக்கேன் பாரு. ரைட்டா? உணவை எங்கே லீச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும், இந்த crop, CROP crop. Due to this reason there is no elaborated section of the digestive juice and enzymes. இதுக்கு digestive system, juice, enzymeலாம் கிடையாது. க்ராப்பில் போய் விழுகும், அங்கேருந்து அது பாட்டுக்கு நம்மளுக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் எடுத்துக்க போகுது. சரியா? தட்ஸ் இட். சரியா? டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. அப்பா இது ஒரு பெரிய கொஷின்ப்பா. யார் யாருக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு கொஷின் தெரியும்? யார் யாரெல்லாம் ஸ்பைனல் கார்டு கொஷின் படிச்சிருக்கா? யார் யாரெல்லாம் ஸ்பைனல் கார்டு கொஷின் படிச்சிருக்கா? எனிபடி? யார் யாரெல்லாம் ஸ்பைனல் கார்டு கொஷின் படிச்சிருக்கா? முதல்வன் இன்னும் ஆரம்பிக்கவே வேண்டாம். முதல்வன் ஆரம்பிக்க வேண்டாம். இப்போ தான்டா பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இனிமேல் தான் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. நான்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 2 லெசன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாருமே 2 லெசன் தனியாக முதல்வன் பேட்ச்க்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துடும், வீடியோ அப்லோட் ஆகிடும். ஆல்ரெடி கொடுத்துட்டோம். தே வில் பி அப்லோடிங் இட். முதல்வன் இஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் கனவு டெஸ்ட் சீரிஸ். கனவு டெஸ்ட் சீரிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். முதல்வன் இஸ் டிஃப்ரெண்ட். ரைட்டா? முதல்வன்கிறது ஒவ்வொரு பாடத்தையும் டீட்டெயிலாக உனக்கு என்ன அப்படின்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் முதல்வன். ரெக்கார்டட் பேட்ச். ஓகே ரைட். இப்போது நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி. ரைட்டா? ஒரு பிரைன் ஸ்டார்மிங், ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு கேம் போகலாமா? யாரெல்லாம் கேமுக்கு ரெடியாக இருக்கா? ஓகேவா? கேமுக்கு ரெடியாக இருக்கியா? ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? எ ஸ்மால் பிரைன் ஸ்டார்மிங் செஷன். ஒரு சூப்பராக ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷன் கொடுக்க போகிறேன். ரெடியா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த பேஜ் நம்பர் ஆஃப் த ஸ்பெர்மோட பேஜ் நம்பர். ரைட்டா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் எந்த பேஜில் இருக்குது? ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் எந்த பேஜில் இருக்குது? பேஜ் நம்பர் எடு. ஆமாம், தீமிநெல்லி இப்போ இன்னும் 3 மாதம் இருக்குது. இன்னும் 3 மாதம் தீமிநெல்லில் பாடம் நடத்திட்டு தானே இருப்போம். அதனால் நீ சேரலாம். அது வந்து லைவ் கிளாஸ், அதனால் சேரலாம். ஆமாம், முதல்வன் பேட்ச் நீ சேர்ந்தனா வேதாந்து ஆப்பில் தான், ஒரு ஆப்பில் தான் கிளாஸ் கவனிக்க முடியும். 250வா? ஓகே. புக்கு இல்லை, புக் இல்லை, அவன் என்ன பண்ணுறதுனே தெரில. 250. ஓகே, புக்கில் தான் கேட்டேன் நான். புக்கில் தான் எனக்கு வேணும், புக்கில். ஓகே, 250. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் 69ஓட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? பேஜ் நம்பர் 69 புக்கில் பேஜ் நம்பர் 69ஓட ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன? ரைட்டா? பேஜ் நம்பர் 69ஓட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? புக்கில் பேஜ் நம்பர் 69ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? கண்டிஷனாக இட்டா என்ன? சொல்யூஷன் கண்டிஷன் வருது. கண்டிஷனாக இட்டா, இட் இஸ் கண்டிஷன் நினைக்கிறேன். முதல்வன் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது?
முதல்வன் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா இப்போ நீ பார்த்துட்டு இருக்கையில வீடியோ, அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன்னா உனக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணு, வீடியோ இருக்குல்ல, வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா டார்கெட் முதல்வன் 500 இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? அப்போ கண்டிஷன்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். டாப்லர் எஃபெக்டோட கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதனால் அதை என்ன பண்ண கவனமாக படித்து வச்சுக்கோ. ரைட்டா? தட் இஸ் த கண்டிஷன். ஓகே ரைட். அடுத்து போகலாமா? இப்போ ஸ்பைனல் கார்டு பார்க்கலாமா? ரைட். ஸ்பைனல் கார்டு இஸ் அ cylindrical structure lying in the neural canal of the vertebral column. ரைட்டா? vertebral column என்னது? முதுகெலும்புல ஒரு cylindrical structure in the neural canal, nerve systemலாம் இருக்குல்ல, அந்த ஒரு கெனால்னா என்னது? ஒரு எல்லாமே ஒரு இடத்துலேருந்து வரக்கூடியது நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை மெனிஞ்சஸ்னு ஒரு சின்ன லேயர் மூலமாக இது கவர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து it extends from the ரைட்டா extends from the lower end of medulla oblongata to the first lumbar vertebrate. ரைட்டா? lower end of medulla oblongata, நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய மெடுலா ஆப்லாங்கேட்டா லோவர் எண்ட், அதில் ஸ்டார்ட் ஆகி கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா கீழே இருக்க போகுது. ரைட்டா? கீழே வந்து இருக்கக்கூடியதான் இது நம்மளோட லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் லம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? லம்பர் வெர்டிபிரேட், கடைசி வெர்டிபிரேட்டோட இருக்க போகுது. ரைட்? த போஸ்டீரியர் மோஸ்ட் region of spinal cord tapers into a thin fibrous thread like structure called phyllium terminal. அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு இப்படி தான் வரும். இப்படி தான் இருக்குது ஸ்பைனல் கார்டு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வளைஞ்சிருக்கும் ஒரு மாதிரி. நம்மளோட முதுகு பார்த்திங்க அப்படின்னாலே யூ கேன் see that now. யூ கேன் see my பேக். இங்கே பார்த்தோன்னா இங்கேருந்து இப்படி வந்து திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஒரு பெண்டு வரும். ஒரு பெண்டு நம்ம முதுகில் வந்து திருப்பி நம்மளோட படாக்ஸ் கிட்ட, அதாவது நம்மளோட ஹிப்பு இடுப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பல்ஜு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இருக்கும். அது வந்து என்னது? வால். முன்னாடி நம்மளுக்குலாம் வால் இருந்துச்சா இல்லையா? நம்மளுக்கு அந்த டெயில் இருந்துச்சுல, அந்த டெயில் இருக்க மாதிரியே இருக்கக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ஸ்பைனல் கார்டு. ஸோ ஃபிலியம் டெர்மினல் அப்படின்றது ஊசி மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி என்ன பண்ண போதும்? கீழே போய் இருக்க போதும். ரைட்டா? அடுத்து இன்டர்னலி ஸ்பைனல் கார்டு கண்டெயின் cerebrospinal fluid filled cavity known as central canal. ரைட்டா? உள்ள என்னது? ஸ்பைனல் கார்டில் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஜவ், இந்த ஃப்ளூயிடு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா ஜவ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜவ்வெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு போன்ஸ் கண்டோலையும் ஜவ். இது வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் போனாக இருக்காது, நம்மளால் குனிஞ்சு நிமிரெல்லாம் முடியுதுல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டு எல்லாமே பீஸாக இருக்கும். ரைட்டா? இது எல்லாமே பீஸாக இருக்க போகுது. இந்த பீஸாக இருக்க போகுது. இந்த கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இஸ் ஹெச் ஷேப். கிரே மேட்டர்னா என்னது? அந்த கிரே கலர் இருக்கக்கூடியது எல்லாமே ஹெச் ஷேப்பில் இருக்க போது. த அப்பர் எண்ட் ஆஃப் லெட்டர் ஹெச் ஃபார்ம்ஸ் போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் அண்ட் லோவர் எண்ட் ஃபார்ம்ஸ் த ஆன்டீரியர் ஹார்ன். ஸோ போஸ்டீரியர் முன்னாடி பின்னாடி அப்படின்னு இருக்க போது. எ பண்டில் ஆஃப் ஃபைபர் passes into the posterior horn forming dorsal or affectal roots. ரைட்டா? இது எல்லாமே நீ அந்த படத்தை பார்த்து அப்படியே படிச்சுக்க வேண்டியதுதான். சரியா? படத்தில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபைபர் passes outward from the anterior horn forming ventral and affectal root. The two roots joining to form a spinal nerve. இதெல்லாம் என்ன பண்ண போகுது? ரெண்டு ரூட்ஸ் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஸ்பைனல் நர்வ்ஸ். இங்கே இருக்க நரம்பில் ஊசி போடுறது நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஜென்ரலாக யூஸ்வலாக டியூரிங் த ஆப்ரேஷன் சி செக்ஷன் என்னது? சிசேரியன்னு சொல்லுவாங்க. குழந்தைய வெளியே எடுக்கிறப்பல என்ன பண்ணாங்க? தே வில் பி புட்டிங் அ இன்ஜெக்ஷன் இன் த பேக் சைடில் என்ன பண்ணாங்க? தே வில் பி கிவிங் அ அனஸ்தட்டிக், ஸ்ட்ராங் அனஸ்தட்டிக். அந்த அம்மா வந்து குழந்தை பிறக்கிறப்ப தே வில் பி ஐ ஓப்பன், அவங்க என்னது கான்ஷியஸோடு தான் இருப்பாங்க. தே வில் பி யூஸ்வலி கான்ஷியஸ். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாது? வலிக்காது. அவங்க போடக்கூடிய இன்ஜெக்ஷன் அப்படியே லோவர் ஹாஃபை மட்டும் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க. லோவர் ஹாஃப் மட்டும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. தே ஃபீல் இட் இஸ் வெரி கோல்டு. அவங்களுக்கு அங்கே வந்து சில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்க போகுது டெலிவரி அப்போ. ரைட்டா? குழந்தை பிறக்கிறப்ப ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே, ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இருக்கிறது தான், அதுதான் சொல்ல போகிறாங்க. ஸோ த ஒயிட் மேட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் ஹாவ் பண்டில் ஆஃப் நர்வ் ட்ராக்ஸு. எஸ், ஸ்பைனல் கார்ட் கண்டக்ட்ஸ் சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ். சென்ஸு, மோட்டார் இம்பல்ஸு, இது எல்லாத்தையும் ஸ்பைனல் கார்டு கண்டக்ட் பண்ண போது to and fro from the brain. It controls reflex action of the body. பாடியோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது வரைக்கும் இந்த கொஷின் ரொம்ப அதிகமாக கேட்கப்படலை, இருந்தாலும் நம்ம ஹாஃப் இயர்லியில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணதை விட்டுறக்கூடாது. we have to study that. அடுத்து, why are family planning method not adopted by all the people of our country? ஏன் நம்மளோட
கண்ட்ரியில் இருக்க எல்லா பீப்புளும் ஃபேமிலி பிளானிங்கை அக்செப்ட் பண்ணிக்கலை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஏன்? ஃபேமிலி பிளானிங் இஸ் a way of living that is adopted voluntary by couples. ரைட்டா? கப்புள்ஸ், மேரிடான கப்புள்ஸ் வந்து அவங்க வாலண்டியர் தாங்களாக விருப்பம் வந்து basis of knowledge and responsible decision to promote the health and welfare of the family group and society. கரெக்டு தானே? இப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குல்ல. நம்ம பாட்டுக்கு இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணேன்னா முன்னாடி காலத்தில் உங்களோட அம்மாக்கள் வீட்டிலலாம் எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னோடய வீட்டில் எனக்கு அண்ணா இருக்காங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, என்னோடய தங்கச்சி, அவ்வளோதான். ஆனால் இதே எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு 4 அக்கா, எங்கள் அப்பாவுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 அண்ணன், கிட்டத்தட்ட ஒரு 8 பேர். என்னோடய அம்மா ஃபேமிலியில் 5 பேர். அவங்க அந்த தாத்தா ஃபேமிலியில் எடுத்துட்டோன்னா அவங்க 15 பேர் 16 பேர், இவ்வளோ பேர். இட் இஸ் அ வெரி பிக் ஹியூஜ் பாப்புலேஷன். ரைட்டா? இதனால் நிறைய விஷயங்கள், நிறைய எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி டெவலப்மெண்ட் நிறையா வந்து என்ன அப்படின்னா இருக்குது. அந்த ஃபேமிலியில் இருக்க ஃபாதர் அண்ட் மதருக்கும் அதிகமான பேர்டன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் இஸ் அ குட் டெசிஷன். ஸோ ஃபார் சொசைட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்க போகுது. அஸ் இட் இஸ் வாலண்ட்ரி, மெனி பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். ஃபேமிலி பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால அவங்க என்ன பண்ணலை, இன்னும் அதுக்கு முன் வரவே இல்லை. பார்த்தியா? பேட்டர்னலில் மட்டுமே 10 மெம்பர்ஸ் தான். ஃபாதர் ஃபேமிலியில் 15 பேர், மதர் ஃபேமிலியில் 11. பார்த்தியா எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆனால் இன்றைக்கி ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டூ யூ ஹேவ்? உங்களுக்கு எத்தனை பிரதர் எத்தனை சிஸ்டர் இருக்காங்க? உங்களோட சிப்ளிங்ஸ், பிரதர் சிஸ்டர்லாம் பார்க்கலாம். உன்னோட சிப்ளிங்ஸ், உன்னுடைய கூட பிறந்தவர்கள் 0 1 2 3 அப்படி போட்டு பார்க்கலாம். 0 1 2 3. ஒன்றை தவிர உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? 0 1 2 3. பாரு, 3 தாண்டுதான்னு பார்க்கலாம். ரைட்டா? யார் வீட்டிலலாம் 3 தாண்டுதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? உங்களை தவிர உன்னைய சேர்க்காத, நீ எக்ஸப்ஷனல், நீ நாளாக ஒரே கேட்டகரி. நம்மளை தாண்டி நம்ம கூட யார் இருக்கா? 0வாக இருக்கலாம். சிங்கிள் சைல்டுலாம் 0 இல்லை 1 2 3. பாரு 1 and 2 தான். 1 எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டே 1எல்லாம் ஸ்பேம் பண்ணுறியா இல்லை புது பேரா? டே லிட்ரலி ஐ எம் ஸோ சேட். என்னடா 1எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா. அம்மாடி 2 இஸ் அக்செப்டபிள். 1 லிட்ரலி அப்பா. டே உன்னை நான் ஸ்பெஷல்னு சொல்கிறதா இல்லை நீ ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா 2 கேட்டகரியிலையுமே இருக்கீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அ சிங்கிள் சைல்டு இஸ் வெரி ஸ்பெஷல், சம்டைம்ஸ் இன் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் லிட்டில் பிட் என்ன அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். 1எல்லாம் சிங்கிள் சைல்டு இல்லை, 1எல்லாம் ஒரு பிரதர் இருக்காங்க. 0 தானே சிங்கிள் சைல்டு. ரைட் அப்போ கரெக்டு தான். 0னா தான் சிங்கிள் சைல்டு, 1னா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே ரைட். அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ எல்லார் வீட்லேயும் மினிமமாக 2 பேர் இருக்கீங்க. ஓகே, 2 பேர் இருந்தால் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் எதுனாலுமே ஒரு ஹெல்ப் இருக்கும். முன்னாடி மாதிரி நிறைய மாமா நிறைய அத்தைலாம் இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. சரி ஓகே ரைட். ஏன்னா உங்கள் வீட்டில் 4 டாக் இருக்கா? யாரா அவன் கூட கேப்பில் எங்கள் வீட்டில் 4 டாக் இருக்குன்னு அனுப்புகிறான். சரி வச்சுக்கோ டாக், என்ன பிரச்சனை இல்லை. ஸோ 3 4 5 கூட ஒரு சிலர் வீட்டில் இருக்காங்க. ட்வின் பிரதர்ஸ், அவனுக்கு அடுத்து வேறு லெவல். ஏன்னா அடுத்த ட்வின் பிரதர்ஸ் வேறு. ட்வின்ஸ் யாராவது இருக்காங்க? ஹவு மெனி ட்வின்ஸ் ஆர் தேர்? நம்மளோட சேனல் யாரெல்லாம் ட்வின்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹானியா வானியான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ட்வின்ஸாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸான்னு தெரியல. ஹானியா வானியான்னு அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. 11th அவங்க. எனி ட்வின்ஸ்? இஃப் யூ ஆர் அ ட்வின் சே எஸ். இஃப் யூ ஆர் அ ட்வின் சே எஸ். ட்வின் சிஸ்டர் ஓகே. நிமலுக்கு ட்வின்னு, கார்த்தி ட்வின்ஸ், 4 ஆடு இருக்கா? ஓகே ட்வின்ஸ் கம்மியாக இருக்காங்க. பரவாயில்ல, வி ஹேவ் ட்வின்ஸ் ஆல்சோ. ஒரு 10-15 பேர் ட்வின்ஸ் இருக்காங்க. பரவாயில்ல, 200 பேரில் 10-15 ட்வின்ஸ் இருக்காங்க. குட். வருண் ஆதியா, கிருத்திக் ஆதித்யா. ஓகே ரைட். ஓகே ரைட். சரியா, சூப்பர்ப்பா, குட். நம்ம போகலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபேமிலி பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றின அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஹவு டஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி அக்கர்? இன்சுலின் எப்படி நம்ம பாடியில் குறையுது? செக்ரீஷன் அக்கர்ஸ் பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல். இந்த பீட்டா செல் தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. Insulin deficiency occurs by destruction of beta cells of the pancreas. Pancreasல இருக்க பீட்டா செல்லை டமால் டொமில் நம்ம போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டமால் டொமில் போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனுங்க ஃபுல்லாக என்ன பண்ண மாட்டானுங்க, பிளட் குளுக்கோஸ் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் ஏன்னா இன்சுலின் என்ன பண்ணும், இன்சுலின் கண்ட்ரோல்ஸ் த
amount of sugar present in our blood. நம்ம bloodல எவ்வளோ sugar இருக்கணும், கூடணுமா குறையணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இன்சுலின். இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்சுலின் கதை முடிஞ்சு போச்சு. ரைட்டா, கதை முடிஞ்சு போச்சு. 19th கொஸ்டின் மிஸ்ஸிங்கா? சாயங்காலம் கொடுத்துறேன். சாயங்காலம் உனக்கு PDF வரப்போ எல்லாமே கிளியராக வந்துடும். சரியா, கிளியராக வந்துடும், கவலைப்படாது. அது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். blood glucose level ஆர் இன்க்ரீஸ்டு. அப்போ ஒரு 1 மார்க்கு blood glucose level நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஹைப்பர்கிளைஸ்மியா. ரைட்டா, ஹைப்பர்கிளைஸ்மியாங்கிறது என்னது, blood sugar level இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, blood sugar இன்க்ரீஸ் ஆனதுக்கு பேர் ஹைப்பர்கிளைஸ்மியா. அடுத்து லங் கேன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா டிசீஸ் காஸ்ட் பை டொபாக்கோ ஸ்மோக். நீங்கள் டொபாக்கோ ஸ்மோக்கு பண்ணுறதுனால வரக்கூடிய டிசீஸ். இன்சுலின் டெஃபிஷியன்சிக்கு காரணம் பான்க்ரியாஸோட பீட்டா செல்லை போட்டு தள்ளுறது மூலமாக நடக்கக்கூடியது. இங்கே என்ன அப்படின்னா டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுறப்ப என்னென்ன டிசீஸ்லாம் வருதுன்னா லங் டிசீஸ், நுரையீரல் பாதிப்பு, ப்ரான்கைடிஸ். ப்ரான்கைடிஸ்னால் என்னது, ப்ரான்கை யாருப்பா, நம்மளோட நுரையீரலில் ப்ரான்கைன்றது யார், இப்படி தான் நம்மளோட நுரையீரல் இருக்க போகுது. நம்மளோட நுரையீரலில் ரைட்டா லங்ஸ். இந்த மாதிரி தான் லங்ஸ் இருக்க போகுது. ரைட்டாக இந்த மாதிரி லங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ப்ரான்கை. இது இங்கே வருதுல இந்த ப்ரான்கை, இதில் பையில், அதாவது மூச்சு குழாயில் வரக்கூடிய டிசீஸ் ப்ரான்கைடிஸ். அது சுருங்கிடும். டியூபர் கிளாஸஸ், மொத்தமாக லங்ஸே புஷ்குன்னு போயிடும், லங்ஸே சுருங்கிறது. எஃபிசிமா, ரொம்ப இருமல் வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப்பாக்சியா, மூச்சு திணறல் வரக்கூடியது. இதெல்லாம் என்னது, ஸ்மோக் பண்ணுறதுனால வரப்போம். ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் காலி, அவ்வளோதான். ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் காலி, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் காலி, மாவனே, அவ்வளோதான். த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அன் ஆல்கஹால் இஸ் C4H10O. த லோக்கல் நம்பர் ஆஃப் இட்ஸ் OH is group 2. அதோட ஸ்ட்ரக்சர் வரையணுமா? ரைட்டா, வரைஞ்சிடும். ஆல்வியோலை எங்கே இருக்குது, ஆல்வியோலை, ஆஸ்துமா எல்லாமே வரும். இதில் குட்டி குட்டியாக இருக்கும்ல ஆல்வியோலை தான் இது கார்பன் டை ஆக்சைடை பூரா எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுப்பாங்க. ரைட்டா, நம்ம பிளட் செல் போகிறப்ப அது எல்லாத்தையும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்க போகிறது ஆல்வியோலை. சின்னதாக இருக்கும். ஏர் பாக்கெட்ஸ், அது பேர் தான் ஏர் பாக்கெட்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா C4 சொல்லியிருக்காங்களா? அப்போ C4னு கொடுத்துருக்காங்கன்னா 4 கார்பனை நம்ம போட போகிறோம். 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. இப்போ லோக்கண்ட் நம்பர்னால் லொக்கேஷன் நம்பர். OH எங்கே இருக்கா, செகண்ட் கார்பனில் இருக்குது. ரைட்டா, செகண்ட் கார்பனில் இருக்கா, எங்கே இருக்குது, செகண்ட் கார்பனில் இருக்குது. OH என்ன பண்ணுது, செகண்ட் கார்பனில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ மிச்சத்தெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்கள ஒரு சிங்கிள் பாண்டு போடுங்க. இந்த கார்பனை சுற்றி ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்க 3 பாண்டும் ஹைட்ரஜன். இந்த கார்பனை சுற்றி ஆல்ரெடி 3 பாண்டு இருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்க ஒரு பாண்டு ஹைட்ரஜன், 2 இருக்குது. அப்போ CH2, 1 தான் இருக்குது, CH3. அப்போ ஃபஸ்ட் ஒன் என்னது, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்து ஐயோபேக் நேம். இது கிளியராக புரியலைன்னா கவலைப்படாத, இன்றைக்கி சாயங்காலம் இதை நான் என்ன பண்ணிடுறேன், கிளியராக உனக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா, 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன்றது தான் மீத், ஈத், ப்ரோப், பியூட்டுன்னு அர்த்தம். ரைட்டா, டு புட் இட் அஸ் பியூட்டு. பியூட்டில் எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ என்ன பண்ணணும், இதை ANEன்னு எழுதணும், பியூட்டேன். அதுக்கப்புறம் அதில் செகண்ட் கார்பனில் OH இருக்குது. அப்போ பியூட்டன் ஆல். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷின், இது செகண்ட் கொஷின். சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அதை நீயே சொல்லலாம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடான்னு மட்டும் சொல்லு. இது யூனிட் 13 11th யூனிட். ரைட்டா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அன்சாச்சுரேட்டடு. டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது எல்லாமே சேச்சுரேட்டட். சரியா, இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே, எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ இது சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்? சிங்கிள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் தான் அன்சாச்சுரேட்டட். நான் மாற்றி சொல்லிட்டேனால என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, நல்லா கவனி. டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேட்டடு. இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டு, அப்போ இட் இஸ் சேச்சுரேட்டட். சிங்கிள் பாண்ட் இருந்தால் சேச்சுரேட்டட். எஸ் ஃபார் சிங்கிள், எஸ் ஃபார் சேச்சுரேட்டட். சிங்கிள் சேச்சுரேஷன். எஸ் ஃபார் சிங்கிள், எஸ் ஃபார் சேச்சுரேஷன். ரைட்டா, இட் இஸ் சேச்சுரேட்டட். It is saturated. It is saturated. மந்த்லி பேமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஒரே ஒன் டைம் பேமெண்ட் தான்.
ஒன் டைம் பேமெண்ட் தான் பண்ண முடியும். ரைட், சூப்பர். யார் அது? கேம் பிளே அப்படின்னு. அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதை பியூட்டனால்னு எழுதலாம், அதை விட 2-பியூட்டனால்னு எழுதுறது இன்னும் ரொம்ப கரெக்ட். ஏன்னா 2வது கார்பனில் ஆல்கோஹால் இருக்குதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது வேறு லெவல். ரைட்டா? 2வது கார்பனில் ஆல்கோஹால் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால் 2-பியூட்டனால். அடுத்து லைட்டோட 4 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட்டுங்கிறது என்னது? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனில் தான் லைட் எப்போயுமே போகும்போது. டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். ஈவன் வேக்யூமு ஸ்பேஸில் காற்றே இல்லை, அங்கே கூட இருக்குது. ரைட்டா? ஸோ எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். ட்ராவல்ஸ் ஈவன் இன் வேக்யூம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அல்லது யார் எல்லாமே என்னது? 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. சரியா? 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1 அப்படிங்கிறது தான். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். See, one of the most important 5 mark question 4 மார்க்கில் கூட கேட்கலாம். ரைட்டா? 5 மார்க்லையும் கேட்கலாம், 4 மார்க்லையும் கேட்கலாம். கவனம். ஆல்ஃபா பீட்டா காமாவோட ப்ராப்பர்ட்டிஸ் இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக? ஸோ கரெக்டாக? இஸ் தட் கிளியர்? ஹவ் யூ ஸ்டடிட் திஸ்? படிச்சிருக்கீங்க எல்லாரும்? ரைட்டா? எஸ். யூபிஎம். இட் இஸ் யூபிஎம். எஸ், குட் குட் குட். இட் இஸ் அ யூபிஎம் கொஷின். யூபிஎம்னு என்னது? அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். ரைட்டா? அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். செகண்ட் மிட்டமாக இருந்தால் வெரி அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லிவிடுவேன். பட் ஹாஃப் ஃபெயிலிங்கிறனால வெறும் நம்ம யூபிஎம்மோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சா? சரி, இன்றைக்கி நான் இப்போ விடுறேன் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்றனால. பட் நாளைக்கு நான் விட மாட்டேன். சரியா? நாளைக்கு 7 o'clock வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம 6 to 7 எப்பயும் கிளாஸ் அட்டன் பண்ணுறது தானே. என்ன புதுசாக இப்போ வந்து டைம் ஆச்சுன்றீங்க? யூஸ்வலாக நம்ம ஏர்லி மார்னிங் கிளாஸ் 6 to 7 இருக்கும்ல. இன்றைக்கி ஒரு நாள் விடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் யூ கேன் கோ, பட் டுமாரோ நோ. டுமாரோ ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ இட். ரைட்டா? இந்த ஆன்சர் எப்படி நம்ம கொஷின் பேப்பரில் எழுதுறது? இது கொஞ்சம், அதாவது பேப்பரை திருப்பி எழுதுங்க. பேப்பரை இப்படி திருப்பி வச்சு எழுது. இப்படி தானே உன்னோட பேப்பர் இப்படி தானே இருக்கும், இப்படி திருப்பி எழுது. ஒன்றும் தப்பில்லை, எழுதலாம். ஓகே, ரைட்டா? ஸோ ஈவினிங் பார்க்கலாமா? ரைட், ஈவினிங் பார்க்கலாம். சரியா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? ஈவினிங் 8 மணிக்கு. ரைட்டா? டுடே ஈவினிங் 8 o'clock ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. ரைட்டா? ஷார்ப் 8 o'clock. ரெடியார்? ஷார்ப் 8 o'clock நான் வந்துடுவேன். நீனும் 8 o'clock வந்துடு. ஓகே, டாடா, பை, see you.